ஒரு திரையரங்க அனுபவத்தோடு கண்டுகளிக்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நம் மரபை, நம் பண்பாட்டை நம் அனைவரின் சிந்தனைக்கு மூட்டிய தமிழ்நாடு அரசிற்கு நன்றி. இந்த மாபெரும் நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட வருவாய் கோட்ட அலுவலர் திரு ரவி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளர் கவிஞர் யுகபாரதி அவர்களை பேரன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். உலகநாதன் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் தில்லைநாயகி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வேல்ஸ் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் மாணவர்களின் பேரன்புக்குரிய பேராசிரியர் டாக்டர் குமுதா லிங்கராஜ் அவர்களை மேடைக்கு அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். சேவைக்காக தன் வாழ்நாட்களை அர்ப்பணித்த செவிலிய மாணவ மாணவிகளை வழிநடத்தும் சேவை செம்மல் வேல்ஸ் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஹேமமாலினி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். இப்பொழுது நமது கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் டாக்டர் குமுதா லிங்கராஜ் அவர்களை வரவேற்புரை அளிக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் அமைந்திருக்கும் சிறப்பு பெருமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் முதல்வர், துணை முதல்வர், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அன்பான மாணவ செல்வங்களுக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கம். இன்று நடைபெறும் மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியில் தமிழ் மனத்தின் மனமும் தமிழ் பண்பாட்டின் பெருமையும் பொங்கும் இந்த சிறப்பு ஒரு ஒளிமேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும், பேராசிரியர்களையும், நம்முடைய மாணவர் செல்வங்களையும், விழாவுக்கு அழைக்கப்பட்ட அனைவரையும் நமது வேல்ஸ் மருத்துவக் கல்லூரியின் சார்பாக இதயம் கனந்த வரவேற்பை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். எங்களது அன்பு தலைவர், மரியாதைக்குரிய கலைமாமணி டாக்டர் ஐசரி கணேஷ் சார் அவர்களும் மற்றும் எங்களது இளம் துணை தலைவர் டாக்டர் பிரீதா கணேஷ் அவர்கள் தங்களின் பணி நிமித்தம் காரணமாக விழாவுக்கு வர முடியாத இயலாத காரணத்தால் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு என் அன்பான வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதேபோல் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் திரு மு பிரதாப் அவர்களாலும் மருத்துவ அலுவலக காரணமாக வர முடியாததினால் அவர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த வரவேற்புகள். முதன்மையாக இந்நேரத்தில் இந்த விழா மேடையிலே ஒளிரச் செய்ய வருகை தந்த சிறப்பு சொற்பொழிவாளர், புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் மற்றும் பாடலாசிரியர் திரு யுகபாரதி அவர்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் பேரன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார், மிக்க நன்றி. தாங்கள் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு எங்களுடன் வருகை தந்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி. இங்கு நோக்கு உரை ஆற்ற வந்துள்ள வருவாய் கோட்ட அலுவலர் திரு ரவி அவர்களை மனமார்ந்த அன்புடன் வரவேற்கிறோம். திருமதி தில்லைநாயகி முதல்வர் பொன்னேரி உலகநாதன் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அவர்களையும் உளமாற வரவேற்கிறோம். திருமதி ஹேமமாலினி வேல்ஸ் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் அவர்களையும் முதல் மற்றும் இரண்டாம் தமிழ் கனவு நிகழ்வில் எங்களுடன் உறுதுணையாக இருந்து உதவி புரிந்த திரு பிரபாகரன் அவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். இத்தருணத்தில் நான் கூற வேண்டியது, 20ஆம் தேதி நாங்கள் ஒரு விழா இதே மாதிரி கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் தலைமையில் நாங்கள் இங்கு செய்தோம். அரசு எங்களுக்கு ஒரு மிகுந்த பாராட்டையும் மிகவும் நல்ல முறையாக அதை செய்து கொண்டதை முன்னிட்டு மிகவும் 2ஆம் முறையாக இதை எங்களுக்கு செய்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு எங்களை கேட்டிருக்காங்க. ஸோ அதுவே எங்களுக்கு இந்த மருத்துவக் கல்லூரிக்கான ஒரு பெரிய பெருமை. இது இவ்வளோ பெரிய விழாவை நீங்கள்லாம் பண்ணி கொடுத்ததற்கு, இதை விழாவை சீரும் சிறப்பமாக செய்து கொடுத்ததில் மேடையில் அமர்ந்திருக்கும் பலருக்கும், இங்கு அமர்ந்துள்ள என்னோட மாணவ மணிகளுக்கும் தான் இந்த பெருமையை சேரும். உங்கள் அனைவரையும் எங்கள் மிக்க மகிழ்வோடு வருக வருக என்று வரவேற்கிறேன். தமிழ் மொழியின் சிறப்பு பண்பு, மரபு மற்றும் வரலாறு இவை அனைத்தையும் இன்றைய தலைமுறைக்கு நெருக்கமாக அறிமுகப்படுத்தி அவர்களின் உள்ளத்தில் தமிழத்தின் தனித்துவத்தை விதைக்கும் நோக்கத்துடன் இந்த நிகழ்வு அமைக்கப்பட்டுள்ளது. அழகிய நிகழ்ச்சிகளும் மனதை தொடும் கடல் நிகழ்வுகளும் தமிழின் பெருமையை விளக்கும் உரைகளும் இணைந்து
இன்றைய நாள் அனைவருக்கும் நினைவில் நிற்கும் அரிய அனுபவமாக இருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்வை சிறப்பாக வருகை தந்த ஒவ்வொருவருக்கும் நன்றியுடன் இந்த மாபெரும் தமிழ் கனவு வினாவை இனிதே ஆரம்பிப்பதற்காக வரவேற்பை கூறி மீண்டும் அனைவரையும் மிக்க மகிழ்வுடன் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நம் மரபிலும் பண்பாட்டிலும் கலந்திருப்பது விருந்தினரை வரவேற்று கௌரவிப்பது. இப்பொழுது விருந்தினர்களை கௌரவிக்கும் தருணம். முதலில் நமது கல்லூரியின் முதல்வர் சிறப்பு விருந்தினர் கவிஞர் யுகபாரதி அவர்களை கௌரவிப்பார்கள். இப்போது நமது கல்லூரியின் முதல்வர் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் திரு ரவி அவர்களை கௌரவிப்பார்கள். நமது கல்லூரியின் முதல்வர் உலகநாதன் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் தில்லைநாயகி அவர்களை கௌரவிப்பார்கள். இப்போது நமது சிறப்பு விருந்தினர் கவிஞர் யுகபாரதி அவர்கள் நமது மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் குமுதா லிங்கராஜ் அவர்களை கௌரவிப்பார்கள். நமது சிறப்பு விருந்தினர் கவிஞர் யுகபாரதி அவர்கள் வேல் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஹேமமாலினி அவர்களை கௌரவிப்பார்கள். இவ்விழாவின் நோக்கத்தை எடுத்துரைக்க வருகிறார் உழைப்பால் உயர்ந்த மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் திரு ரவி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மாபெரும் தமிழ் கனவு என்ற சிறப்பு மிகு இந்த நிகழ்வை இன்று முன்னிறுத்தி இரண்டாம் முறையாக கடந்த வாரத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் இங்கே மாபெரும் தமிழ் கனவு என்ற இந்த ஒரு நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நம்ம கல்லூரி நிர்வாகத்தில் செஞ்சு கொடுத்தாங்க. அதை விட சிறப்பாக இன்றும் இரண்டாவது முறையாக நடைபெற்று வருகிறது. இது கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதல்வர் அவர்களுக்கும் நிறுவனர்களுக்கும் எங்களுடைய முதல்வர் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. மற்றும் இன்று நடைபெறவுள்ள மாபெரும் தமிழ் கனவு இந்த திருவிழாவிற்கு வருகை தந்து சிறப்பு பேச்சாளராக இன்று அமர்ந்திருக்கும் நமது என்றும் இளமை கவிஞர் யுகபாரதி ஐயா அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்களது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த மாபெரும் தமிழ் கனவு என்ற இந்த நிகழ்ச்சியை காண மற்றும் அதை கலந்து கொண்டு சிறப்பு உரை மற்றும் போட்டிகளில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் எங்களது நன்றிகள் மற்றும் பாராட்டுக்கள். மாபெரும் தமிழ் கனவு என்ற இந்த பெயரை பார்த்தாலே நம்ம என்ன
நார்மலாக வந்து கனவு காணுங்கள்னு சொல்லிட்டு நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லிட்டு போனாங்க. கனவு காணுங்கள், அந்த கனவு காணால் மட்டும்தான் அந்த கனவை செயல்படுத்துவதற்காக உங்களுக்கு திறன் வளரும். அதே மாதிரி இந்த மாபெரும் தமிழ் கனவு வந்து யார் என்னன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய நூலில் சொல்லிய அவங்க நூலினுடைய பெயர் தான் இந்த மாபெரும் தமிழ் கனவு. தமிழர்களுடைய அவங்களுடைய மாண்பு மற்றும் அரசியல் வரலாறு மற்றும் பண்பாடு அவர்களை வந்து எல்லாமே தமிழராகிய நாம் வந்து தெரிஞ்சு அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் மற்றும் தமிழ் சமுதாயம் உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்த ஒரு தமிழ் சமுதாயம். அந்த சமுதாயத்தின் மாண்பு அதை தொடர்ச்சியாக நாம் நம்ம தொடர்ச்சியாக அடுத்த சமூகத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கின்ற ஒரு நோக்கத்தோடு அதை சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால தான் வந்து என்னென்னா இந்த தமிழ்நாடு அரசு 250 நிகழ்ச்சிகளுக்கு மேலே 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 250 நிகழ்ச்சிகளுக்கு மேலே வந்து தமிழ்நாடு முழுவதும் நடத்தி மாணவர்களை நேரில் சந்தித்து அவர்களுடைய தமிழ் எண்ணங்களை இன்னும் அதிகமாக மேம்படுத்தணும். கலை மற்றும் சமுதாயத்தில் பண்பாடு, சமத்துவம், இந்த மாதிரி அனைத்து துறைகளிலையும் வந்து மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும். அடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்க செல்வதற்கு தமிழ் வந்து ஒரு முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். பொதுவாக இப்போ எந்த நிகழ்ச்சி தொடங்கினாலும் நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்னு தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுறோம். அப்படின்னா தமிழை தாயாக நினைத்து வந்து நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம். அதுலேயும் வந்து என்னென்னா சீரிழமை திறன் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. அப்படின்னா தமிழ் என்றும் வந்து என்னென்னா அது சீர் இளமை, எப்பயும் சீராக இளமையோடு இருக்கக்கூடிய ஒரு தமிழ். அந்த தமிழ் வந்து கிட்டத்தட்ட உலகம் தோன்றிய நாளிலிருந்து அதற்கடுத்து உங்களுக்கு தெரியும் முதல்ல வந்து என்னென்னா உலகம் தோன்றி கோண்டுவானான்ற ஒரு பெரிய நிலப்பரப்பாக மட்டும் இருக்கப்போ அது வந்து உடைந்து கண்டங்களாக சேர்ந்தப்போ தனித்தனியாக பிரிஞ்சது. இன்னும் உலகத்தில் 2 கான்செப்ட் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஆப்பிரிக்காவில் இருந்து தான் முதல் மனுஷன் தோன்றான் அப்படின்றது. இன்னொன்று இல்லை லெமூரியான ஒரு கண்டம் இருந்தது, அதுதான் உலகத்தினுடைய முதல் மனிதர்கள் தோன்றிய இடம், அது வந்து தென் தமிழகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த லெமூரியா கண்டம் தியரி வந்து ரொம்ப பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லெமூரியா கண்டம்ன்றது என்னென்னா இப்போ கன்னியாகுமரி அதுக்கு தாண்டி குமரி கடலுக்கு கிழக்கிலையும் அதனுடைய வடக்கும் இருக்கக்கூடிய ஏரியா கடல்கோள், அதாவது ஒரு சுனாமி மாதிரி ஒரு சுனாமியால் தாக்கப்பட்டு அது எல்லாமே அழிஞ்சு போன ஒரு பெரிய நிலப்பரப்பு தான் லெமூரியா பரப்பு. அந்த லெமூரியா பரப்பு பார்த்திங்கன்னா இதை விட தமிழ்நாட்டின் எல்லைகளில் தாண்டி 130 நாடுகள் இருந்தது. குறும்பனை நாடு, பெரும்பனை நாடுன்னு சொல்லி பல நாடுகளில் இருந்ததாக தொல்காப்பியம் முதற்கொண்டு எல்லா நூட்களிலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய மரபு என்னென்னா உலகத்தில் முதல் தோன்றிய இதில் வந்து மனித இனத்தில் வந்து தமிழ் தான் வந்து முதல் மொழி, மூத்த மொழி. உலகத்தில் முதல் மூத்த மொழி யாருன்னா தமிழ்ன்றது 100% அனைவரும் அனைத்தும் சமூக அறிவியலாளர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையான விஷயம். அப்போ அதனால தான் அந்த சீரிழமை செயல்மறந்தன்னா நம்மளுடைய இனம் தோன்றி நம்மளுடைய மொழி தோன்றி அது இன்னும் வற்றாத ஒரு ஜீவநதியாக தொடர்ச்சியாக அனைவருக்கும் வந்து ஒரு வளத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் அந்த சீரிழமை. ஸோ லெமூரியா கண்டத்திலிருந்து மனிதன் தோன்றி அப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் தொல்காப்பியத்தில் படித்தீங்கன்னா தமிழ்நாட்டின் எல்லை எங்கே சொல்லுவாங்கன்னா வட வேங்கடம் முதல் தென்குமரி வரை அப்படி சொல்லுவாங்க. அதில் ஒரு வார்த்தை அந்த காலத்தில் பக்ருலி ஆறுன்னு ஒரு ஆறு இருந்ததாகவும் லெமூரியா கண்டத்தை படிக்கிறப்ப பக்ருலி அப்படின்னு ஒரு ஆறு இருந்தது. பன்மலை முக அடுக்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு பெரிய மலைத்தொடர் இருந்தது கன்னியாகுமரி அந்த இருந்து ஆரம்பித்து அப்படின்லாம் வந்து இலக்கியங்களில் நம்ம பேசுகிறாங்க. அது உண்மைதான். ஸோ அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு நாகரிகத்தையும் சிறந்த ஒரு அறிவு வளர்ச்சியும் கொண்டுள்ள நம்ம தமிழ் சமுதாயம் இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நம்ம அனைவருக்கும் பயன்படைய வகையில் இருக்கும். என்ன காரணம்னா கல்வி மட்டும்தான் முக்கியமில்லை, மாணவர்களுக்கு கல்வியுடன் சேர்ந்து நமது பண்பாடு மற்றும் நமது இலக்கியங்கள் என்ன சொல்லன, நம்ம வாழ்க்கை முறை என்ன, நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, இதையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கணும். நீங்கள் வந்து தமிழ் லிட்ரேச்சர்ன்றதுக்காக தமிழ் லிட்ரேச்சர் படித்தா வந்து இதாகும், நம்ம வந்து இங்கிலீஷில் பேசினா தான் பெருமையாக இருக்கும் அப்படின்றதில்ல. இங்கிலீஷ்ன்றது ஒரு கம்யூனிகேஷன் தான்.
அந்த கம்யூனிகேஷன்றது என்னென்னா மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறது. அப்போ நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்ச ஒருத்தரோட தமிழில் பேசுகிறது, கௌரவ குறை சொல்கிறது மாதிரி சூழ்நிலைக்கு வந்து இப்போ உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ்னா என்ன, நம்ம தமிழினுடைய கலாச்சாரத்தையும் அதனுடைய பண்பாடையும் நம்ம எப்படி பேணணும், நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறது. இப்போ சொல்கிற மாதிரி என்னன்னா இந்த இது சொல்கிறாங்க இல்லையா, பூமர் அப்படின்னு சொல்கிறது, எல்லாம் பேசினாலும் பூமர்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அடுத்து நம்ம 15 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து உங்களை அடுத்த வர தலைமுறைகள் உங்களை பூமர்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா நம்ம என்ன பார்த்திங்கன்னா வரலாறு தொடர்ச்சியாக வாய்மொழியாகவும் சொல்ல வேண்டியிருக்குது, அப்புறம் எழுத்து மூலமாகவும் சொல்லி எல்லாம் வந்து தான் நாம் இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் இப்போ சிலப்பதிகாரத்தை பற்றியெல்லாம் என்னென்னா அது வந்து ஒரு காலத்தில் நடந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றும் வந்து மக்கள் அதை பேசிகிட்டு இருக்கோம். அந்த கண்ணகியை தான் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அம்மன் அப்படின்ற வடிவத்தில் வந்து நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னா அதெல்லாம் அந்த காலத்தில் இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் சொல்லியிருந்தாலும் அவர் உலகத்திலே உண்மையில் நடந்த ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்காருன்றது ஒரு அறிவியலாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. நான் தேனி மாவட்டத்தில் பணிபுரிகிறப்ப அங்கே கேரளாவுக்கு ஒட்டி குமிழி இருக்குது, குமிழிலேருந்து மேலே ஏறி நாங்கள் போனோம். அது கண்ணகி கோட்டம் சொல்லக்கூடிய கண்ணகி கோட்டத்தினுடைய இருக்கும். இந்த கண்ணகி கோட்டம்ன்றது என்னென்னா கண்ணகி கடைசியில் வந்து கோவலன் இறந்த பிறகு மதுரையை எரிச்சிட்டு அப்படியே திக்கு தெரியாமல் அப்படியே நடந்து கடல் வழி அதாவது மலை வழியாகவே வந்து நேரடியாக போய் சேர்ந்த இடம் தான் அந்த குமிழிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடம். அந்த இடத்துல வந்து கண்ணகி கோட்டம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த நாங்கள் நடந்து ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து போய் பார்த்தோம். பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னால் அந்த பெரிய ஒரு மலைத்தொடரில் ஒரு பெரிய இது வச்சு ஒரு கோயில் மாதிரி கட்டியிருந்தாங்க. தமிழ்நாடு எல்லைக்கும் கேரளா எல்லைக்கும், தமிழ்நாடுக்குள்ளே போக முடியாது, அது கேரளா போய் தான் அது மேலே ஏறி போக முடியும். அந்த மாதிரி வலைப்பாதை அங்கே பார்க்குறப்ப என்னென்னா நம்ம உண்மையிலே புல்லரிச்சது. ஒரு 2500 வருடங்களுக்கு முன்னால் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த இயற்கை எப்படி இருந்தது, அப்போ வேங்கை மரங்கள் இருந்ததுன்னா அந்த வேங்கை மரங்கள் எல்லாம் பார்க்கலாம் அங்கே. அது மாதிரி என்னென்ன விலங்கினங்கள் இருந்தது எல்லாமே நேரடியாக இருந்தது என்றால் இதெல்லாம் வந்து சும்மாலாம் எழுதலை. உண்மையிலேயே வந்து நம்மளுடைய இலக்கியங்கள் படைக்கப்பட்டது ஏதோ ஒரு விஷயத்தின் அடிப்படையில்ன்றதை அன்றைக்கி நாங்களாம் நேரடியாக புரிஞ்சுக்கிட்டோம். கனக விஜயரை வந்து அந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வள்ளுவர் கண்ணகி கோட்டத்தில் உள்ள அந்த கற்கள் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாலேயே எங்கேயுமே அந்த மாதிரி கற்கள் இல்லை. இந்த கல்லை ஆராய்ச்சி பண்ணால் அது இமயமலையினுடைய அங்கிட்டிருந்து உள்ள கற்களினுடைய வகையை சேர்ந்ததாக இருக்குது. அப்படின்னா கனக விஜயரை வந்து வென்று அவருடைய தலையில் இந்த கற்களை கொண்டு வந்து சேர்த்து கோயில் கட்டுவதுதான் சேரன் செங்குட்டுவன் என்ற ஒரு விஷயம் வந்து 100க்கு 100% உண்மைன்றதை அதை நேரடியாக நாங்கள்லாம் அன்றைக்கி வந்து பார்த்தோம். ஸோ நம்மளுடைய இலக்கியம் தமிழ் சார்ந்தது எப்படி இருந்தாலும் நாம் உலகத்திலே சிறந்த ஒரு வாழ்க்கை முறையை வந்து பின்பற்றுறோம் அப்படின்னா தமிழ் தான். தமிழ் அந்த காலத்தில் என்னன்னா அகப்பொருள் புறப்பொருள்னு 2 வச்சுருந்தாலும் நாம் அகம் புறம்னு நம்மளுடைய வாழ்க்கையை 2ஆக பிரித்தோம். அகம்ன்றது இயல்வாழ்க்கை, புறம்ன்றது என்னென்னா நம்மளுடைய வீட்டிலேருந்து வெளியில் வரக்கூடிய போர் முதல் கொண்டு போர் நடத்தணும்னாலும் அது ஒரு தர்மத்தோடு நடக்கணும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போர் போகிறப்ப ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா ஆணிரை கல்வல் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பசுமாடுகள் தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க தெரியும். அதுக்கு ஒரு பூவை வச்சுட்டு ஒரு வகையான ஒரு பூவை சூழிக்கொண்டு போவாங்க. மறுபடியும் என்னென்னா அந்த மறுபடியும் எடுத்து திருப்பி கொண்டு வர்றதுக்கு ஆணிரை கொள்தல்னு சொல்லி இந்த வீரர்கள் போவாங்க. ஸோ போரையே ஒரு முறைப்படி இப்படித்தான் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சமுதாயத்தை சார்ந்தவங்க நாம் இதனுடைய தொன்மை மற்றும் அதனுடைய தமிழ் மொழியின் இனிமை, தமிழ் மொழியின் கலாச்சாரம் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ உலகத்தினுடைய வாழ்க்கை முறை, நாம் உலகத்தில் பிறந்த பிறகு இந்த வாழ்க்கை எப்படி வந்து முறையாக இருக்கணுன்றதையே நம்ம என்ன பண்ணணும்னா கருப்பொருள் ஒரிப்பொருள் அப்படி சொல்லி நம்ம தனியாக பிரித்து இந்த நம்மளுடைய உலக வாழ்க்கை முறையை நம்ம வந்து பிரிச்சுருக்கோம். அதனால தான் அதில் பார்த்தீங்கன்னா முதலாக ஸ்லைடு பார்த்தப்பே தெரியும், தமிழர்கள் தங்கள் வாழ்ந்த நிலங்களின் அடிப்படையில் வந்து 5 பிரிவாக பிரிச்சுக்கிட்டாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னா ஒவ்வொரு நில வகைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மக்களுடைய பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் இருக்கும். குறிஞ்சி மக்கள் முல்லை அதாவது மலை சார்ந்த இடம், வயல் சார்ந்த இடம் மருதம், கடல் சார்ந்த இல்லம் நெய்தல், அது மாதிரி பாலைன்னு சொல்லக்கூடியது என்னென்னா அது ஒரு இதமாக இருந்தது. இந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுவாங்க. இப்போ நான் மதுரையில் வேலை பார்க்குறப்ப ஒரு இடத்துல பார்த்தான்னா அந்த வளரின்னு சொல்லுவாங்க, அந்த வளரியை வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டால் வளரின்றது பூமராங்க.
பூமராங்குன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்கள் வந்து அந்த பூமராங்கை யூஸ் பண்ணுவாங்க. பூமராங்கன்றது ஒரு கருவி, அதை சுற்றி விட்டாங்கன்னா மறுபடியும் திருப்பி வந்து நம்ம கைக்கே வந்து சேரும். அதுதான் வந்து இங்கே நம்ம வளரின்னு சொல்லுவாங்க. அந்த வளரியை வந்து ஒரு கடவுளுக்கு சாமியாக வந்து வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னு விஷயங்கள் கேட்குறப்ப அவங்க வந்து என்னென்னா பெரிய ஆச்சரியமான விஷயம், ஒரு 20,000 வருடங்களுக்கு முன்னாக ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து வந்த ஒரு மனிதன், அந்த மனிதன் வந்து ஆப்பிரிக்கா கண்டத்திலேருந்து தமிழ் இது வழியாக வர்றப்போ உசிலம்பட்டியில் அந்த மனிதன் வந்து இருக்கான். நாங்கள் நேரடியாக அந்த மனிதனை பார்த்தேன். அவர் வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வந்து படித்து அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. விருமாண்டின்ற ஒரு ஒருத்தர். அவருடைய நேரடியாக நாங்கள் போய் பார்த்தப்போ இவர் எப்படி வந்து உலகத்தில் தொன்மையான தமிழ் மனிதன் அவங்களுடைய சந்ததியிலிருந்து வந்தார்ன்றதை பார்த்தாருன்னா, அந்த ஜீன்ஸ் இருக்கும் இல்லையா, குரோமோசோம் செல்லு, அதில் பார்த்தீங்கன்னா M130 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று தான் வந்து முதல் ஆதி மனிதனுடைய எச்சங்கள்லேருந்து அவனுடைய குரோமோசோம் ஜீன்ஸ் வந்து தொடர்ச்சியாக வர்றப்ப அதுதான் மூத்த ஒரு குரோமோசோம்ன்றது நமக்கு தெரிய வந்தது. அதை வந்து உலகத்தில் பல இடங்களில் செக் பண்ணி எங்கெங்கே இடங்கள் வந்து மனிதன் வந்து மாறி போனான்னு பார்க்குறப்ப உசிலம்பட்டியில் அந்த மனிதனை நேரடியாக சந்தித்தோம். ஒரு ஃபங்க்ஷனில் சந்தித்தோம், விருமாண்டின்னு சொல்லக்கூடியவர். அப்போ வந்து எந்த அளவுக்கு நம்ம தொன்மையான ஒரு மனிதன் அந்த பழக்க வழக்கங்களை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். மனிதன் வந்து எங்கே இருந்தாலும் அந்த ஆதி மனிதனுடைய சந்ததிகள் தொடர்ச்சியாக வந்தாலும் அதுவும் வந்து என்னென்னா இப்போ நம்ம தமிழ் உலகத்தில் தமிழில் மதுரை பக்கத்தில் அந்த உசிலம்பட்டின்ற கிராமத்தில் அந்த மனிதன் வந்து இருக்கார் அப்படின்னா அந்த பழக்க வழக்கங்களையும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூமராங் என்ற விஷயங்கள்லாம் தமிழுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியும். இன்னும் சொல்ல போனோன்னா கோண்டுவாடாவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உலகம் வந்து இந்தியா தனியாக வந்து பிரிஞ்சு போல மறுபடியும் அந்த மேப்பை கொண்டு போய் சேருங்க, அப்படியே ஆஸ்திரேலியாவில் போய் ஒட்டும். நீங்கள் ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நிலப்பரப்பை அப்படியே கொண்டு போய் நேராக போய் சேர்ந்தால் ஆஸ்திரேலியாவை போய் ஒட்டும். என்ன காரணம்னா ஒரு கண்டங்கள் வந்து தனித்தனியாக நிலப்பரப்பு நிகழ்வாக தான் எல்லாம் மாறி வந்திருக்குன்ற சூழ்நிலையில் என்னுடைய சந்ததிகள் அடுத்ததுக்கு வந்து நம்முடைய கல்ச்சர் என்ன, பண்பாடு என்ன, நம்மளுடைய இனத்தின் மற்றும் வந்து நம்ம சமுதாயம் எந்த அளவுக்கு வந்து ஒரு அறநெறியை போதித்ததோ அந்த அறநெறியின் படியும் சமத்துவம், ஓகே, அதாவது நம்மளுடைய சந்ததியின் அடுத்து வந்து உள்ள சமதர்மம் மற்றும் நீதி, மாணவர்கள் வந்து என்னென்னா நீங்கள் கொண்டு போய் சேரக்கூடிய வழிகள் வந்து சிறந்த வழியில் இருக்கணுன்ற எண்ணத்தில் தான் வந்து இதெல்லாமே பண்ணுறோம். ஸோ தமிழ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை என்றதை தெரிவித்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கை மென்மேலும் செழிப்பாக செய்வதற்கு இந்த மாபெரும் தமிழ் கனவு போன்ற பல நிகழ்ச்சிகள் சேர்ந்து தமிழ் மொழியை வந்து சிறந்த இதாக மனதில் வைத்து நீங்கள் சிறப்பாக பணிபுரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. உங்கள் பொன்னான சொற்களுக்கு நன்றி ஐயா. இன்றைய சிறப்பு விருந்தினர் கவிஞர் பாடலாசிரியர் யுகபாரதி அவர்கள் நாம் பலமுறை பாடி ரசித்து ஆடிய பல பாடல்களுக்கு சொந்தக்காரர். 2001 பல்லாங்குழியில் வட்டம் பார்க்க தொடங்கியது இவரது பாடல். 2002 எல்லோரையும் பிடித்து ஆட்டும் காதலை பிசாசு என செல்லமாக திட்டி காதல் பிசாசு என எல்லா வயதினரையும் முணுமுணுக்க வைத்தவர். 2003 முதல் பல்லு போன பாட்டன்களையும் பாட்டிகளையும் எகிரி குதித்து ஆட வைத்த மன்மதராசா பாடலுக்கு சொந்தக்காரர். தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் உலகில் முண்டாசு இல்லாத பாரதியாக வலம் வரும் இவர் நமது மண்ணின் தமிழால் கவிஞர் கண்ணதாசனின் கவியால் தமது சொற்பொழிவை ஆற்ற வருகிறார். கவிஞரே வருக, காற்றுக்கென்ன வேலி பதிலை தருக. அனைவருக்கும் வணக்கம். ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள், ரகமான கோப்பையில் சுவையான மதுவிடைய ரகசிய தேவகீதம், அசலான காவியம் அழகான ஓவியம் 1000-10 லட்சம் அடிவான பூமியில் கடலாடுகின்ற போல் அடிபோடும் போதை உள்ளம், வசமான கிண்ணமும் வளமான கோப்பையும் வாழ்க்கையில் உள்ள மட்டும் வாராதிங்கென்னிடம் வாராது மரண பயமே. அப்படி நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை நல்லா கை தட்டிட்டு நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மாபெரும் தமிழ் கனவு என்கிற இந்த விழாவில் பங்கெடுத்து கொண்டு நீங்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலை பார்க்கிற பொழுது நான் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு நான் போய் பார்த்துருக்கேன். ஆனால் வேறு எங்கேயும் நான் காணாத ஒரு அதிசயம்
இந்த அரங்கத்தில் உங்கள்கிட்ட நான் பார்க்குறேன், உங்களைப் போல் ஆகச்சிறந்த பிள்ளைகள் எந்த ஊரிலையுமே இல்லை. அவ்வளோ நல்ல பிள்ளைங்களா அமைதியாக உட்கார்ந்துருக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ தலைப்பு வந்து காற்றுக்கு என்ன வேலி அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. காற்றுக்கு என்ன வேலி கடலுக்கு என்ன முடின்னு ஒரு பாட்டு வந்துருக்கு. கேட்டிருக்கீங்களா? இல்லைனாலும் இன்றைக்கி போய் கேட்டுருங்க. நாம் இப்போ தமிழை பற்றி அதெல்லாம் பேச போகிறதில்ல, ஃபுல்லாக சினிமா பாட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதனால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஒரு மணி நேரம் என்னோடு கலந்துரையாடிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிவிட்டு நம்ம இந்த கூட்டத்தை முடிச்சுக்குவோம். என்னை பற்றி குறிப்புரை சொல்லுகிற பொழுது மன்மதராசா பாட்டை பற்றிலாம் சொன்னாங்க. நான் ரொம்ப சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய படத்தெல்லாம் சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். அமரன் ஒரு படம் பார்த்தீங்களா? அதில் வெண்ணிலவு சாரல்னின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது கூட நான் தான் எழுதினேன். ஜெய்பீம்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் மண்ணிலே ஈரமுண்டுன்னு ஒரு படம் பார்த்தீங்களா? பாட்டு கேட்டிங்களா? சூரரை போற்று அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. சூரரை போற்று பார்த்துருக்கீங்களா? அதில் கையிலே ஆகாசம்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்புறம் கர்ணன் ஒரு படம் வந்துச்சு. அப்படியே சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படி நான் ஒரு 2500 சினிமா பாட்டு எழுதியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் முறையாக தமிழ் பயின்றவன் இல்லை, தமிழ் கல்லூரியில் தமிழ் படித்த பேராசிரியன் கிடையாது. நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. ஆனால் பொறியியல் படிச்சுட்டு நான் எப்படி வந்து 2500 சினிமா பாட்டு எழுதினேன் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன். மாபெரும் தமிழ் கனவு அப்படின்னு இதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. மாபெரும் கனவு அப்படின்னு கூட தலைப்பு வைக்கலாம் இல்லையா? மாபெரும் கனவுன்னு வச்சாலும் ஒன்றும் அர்த்தம் மாறாது. மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்கிறாரு? கனவுனா உறங்கும்போது வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, அப்போ மாபெரும் கனவுன்னு வைக்காமல் தமிழ் கனவுன்னு எதுக்கு சேர்த்து வச்சாங்க? அதை மட்டும் கொஞ்சம் நேரம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம சினிமா கதைக்கு போயிடுவோம். நீங்கள் எல்லாருமே வந்து தமிழினுடைய அடிப்படை எழுத்துக்களை ஆனாவனெல்லாம் படிச்சுட்டு தான் கல்லூரிக்கு வந்திருப்பீங்க இல்லையா? நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்க போகிறது ரொம்ப சின்ன கேள்வி. தமிழ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, இதான ஞாபகத்துக்கு வரும். எத்தனையோ நூற்றாண்டுகளாக இந்த மொழியை பேசக்கூடிய ஒரு சமூகமாக, இந்த மொழியை பேசக்கூடிய மனிதர்களாக நம்ம இருக்கிறோம். நான் கேட்குறது, கல்லூரி வரைக்கும் நீங்கள் எல்லோரும் வந்துட்டீங்க. உயிரெழுத்து அப்படின்னா என்ன? ஆன்னு இருக்கு இல்லையா? சிறப்பு. மெய்யெழுத்துன்னு ஒன்று இருக்குது, உயிர்மெய் எழுத்துன்னு ஒன்று இருக்குது இல்லையா? 3 இருக்குது. நான் சொல்கிறேன், இது 3ஐயுமே சேர்த்து தமிழ் எழுத்துனே சொல்லிட்டு போக வேண்டியதானே. இது எதுக்கு உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்துன்னு பிரித்து வச்சு இதுக்கெல்லாம் ஒவ்வொரு எழுத்துக்கும் இது ஒரு 12 எழுத்து, அது ஒரு 18 எழுத்து, மொத்தமாக சேர்த்து 247 எழுத்து அப்படின்லாம் சொல்லணும்னு அவசியம் என்ன இருக்குது? இங்கிலீஷில் அப்படிலாம் இல்லைல்ல. இங்கிலீஷ் லெட்டர்ஸ்னால் ஏபிசிடின்னு முடிஞ்சிருச்சு, 26 எழுத்துன்னு முடிஞ்சிருச்சு. தமிழில் மட்டும் ஏன் இப்படி பிரித்து வச்சுருக்காங்க? உயிர் எழுத்து என்ன, மெய் எழுத்து என்ன, உயிர்மெய் எழுத்துன்னு வச்சுருக்காங்க. இது ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி. கல்லூரி வரைக்கும் நம்ம எல்லோரும் வந்துட்டோம். ஆனாலும் நமக்கு ஏன் உயிரெழுத்து என்று அதற்கு பெயர் வந்தது? யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கை தூக்கலாம், சொல்லலாம். உயிரெழுத்து அப்படின்னு அதுக்கு பேர் வந்துச்சு? தெரியாது தானே? எனக்குமே தெரியாது. இதே மாதிரி எனக்கு தெரியணும்னு என்னுடைய தமிழாசிரியர்கிட்ட போய் நான் கேட்டேன். ஒரு உயிர் பிறந்து மரிக்கிற வரை, அதாவது முதுமை வரை, நம் வாழ்வில் எல்லா சந்தர்ப்பத்தையும் சொல்லக்கூடிய, எல்லா சூழலையும் சொல்லக்கூடிய, எல்லா நிகழ்வுகளையும் விளக்கக்கூடிய எல்லாவற்றையும் அந்த உயிரெழுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல. அவர் உடனே ரொம்ப சிம்பிளாக சொன்னார். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் இன்னொருவருக்கு சொல்லணும். இன்னொரு அக்கா பையன்ட்டையோ, சித்தி பையன்ட்டையோ, சித்தப்பா பையன்ட்டையோ, பெரியப்பா பையன்ட்டையோ போய் இதெல்லாம் சொல்லணும். அதுக்காக தான் இந்த மாபெரும் தமிழ் கனவு என்கிற ஒரு நிகழ்வு நடத்தப்படுகிறது. அது என்ன அவர் சொன்னார் அப்படின்னா, ஒரு உயிர் பிறந்தோன்னே என்ன செய்யும்? தம்பி ஒருத்தர் ஆன்னு கத்தினார். யார் அவர்? உயிரெழுத்து அப்படின்னு சொன்னோன்னே ஆ அப்படின்னு சொன்னார்ல, அவர் யார்? அவர் சொன்னது தான் சரி. அவருக்கு எல்லாருக்கும் ஒரு தடவை கை தட்டிடுங்க. ஏன்னா உயிர் பிறந்தோடனே அம்மா பார்த்து ஆன்னு அழும் இல்லையா? அப்பவும் அம்மா திரும்ப அம்மா ஏதாவது சமையல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக கத்தும். அப்போ என்ன கத்தும்? ஆ ஆன்னு கத்தும். எதுக்கு கத்தும்? பசிக்குது, கொஞ்சம் பால் கொடுமான்னு கேட்கும். ஈ அப்படின்னா ஈகை,
கொடு அப்படின்னு அர்த்தம். ஈதல் அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம். அம்மா பார்த்து பேச தெரியாத அந்த வயதில் என்ன பண்ணும், ஆன்னு கத்தி ஈங்கும். ஈனா எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னா பால் கொடுன்னு அர்த்தம். அம்மா கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே அது என்ன பண்ணும், ஊன்னு சந்தோஷம் அடையும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தவள ஆரம்பிக்கும். ஏன்னு எழுந்து நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஓன்னு ஓட ஆரம்பிச்சிடும். ஈ ஊன்னு இன்றைக்கி வீட்டுக்கு போய் கண்ணாடி முன்னாடி நின்று வரிசை எல்லாத்தையும் சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையில் நீங்கள் என்னென்னலாம் செய்தீர்களோ அதையெல்லாம் வார்த்தைகளால் உச்சரிக்காமல் வெறும் சொற்களால் வெறும் எழுத்துக்களால் மட்டுமே நீங்கள் சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஆவிலிருந்து அக்கெண்ணா வரைக்கும் உங்கள் மொத்த வாழ்க்கையும் புரிஞ்சிடும். அது என்ன சார் அக்கெண்ணா 3 புள்ளி வச்சுருக்காங்களே அது எதுக்கு சார் அப்படின்னா, முதுமையில் நீங்கள் 2 காலால் நடக்க முடியாது என்பதனால் 3ஆவதாக உங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் தேவைப்படும். 2 கால் தேவைப்படாமல் 3ஆவதாக ஒரு கால் கோலாக காட்டுவதனால் அது 3 புள்ளியாக வைக்கிறது. இப்போ ஈ ஊன்னு சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா என்னாச்சு, மொத்த வாழ்க்கையும் புரிஞ்சிருதா? இப்படி தமிழ் எழுத்துக்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு கதை இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கிறது. இது நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி தெரிந்து கொண்டால் நீங்களும் 2500க்கு மேலே பாடல்களை எழுதிடலாம். தமிழ்நாட்டில் அல்ல உலகம் முழுக்க உங்களை அறியக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் மாறலாம். எனக்கு தெரிஞ்சது இந்த ஆனாவனா என்னங்கிறது மட்டும்தான். தமிழ் அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே உங்களுக்கு தெரிய வேண்டிய மிக மிக முக்கியமான 2 விஷயத்தை மட்டும்தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சினிமா கதைக்குள்ளே போயிடுவோம். நம்ம மாமன்னன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வடிவேல் அதில் இருக்க எல்லா பாட்டும் நான் தான் எழுதினேன் அப்படின்னோட நீங்கள் எல்லோரும் கைத்தட்ட வேண்டியதில்லை. அதில் ஒரு பாட்டை நான் சொல்கிறேன். மலையில் தான் தீப்பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ளே வெடி வெடிக்குது ராசான்னு ஒரு பாட்டு இருக்கு. கேட்டிருக்கீங்களா? அதை அந்த பாட்டு யார் எழுதுனது? யார் எழுதுனது அந்த பாட்டு? நான் தான் எழுதினேன். அந்த பாட்டு எழுதும்போது நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த பாட்டு எழுதி முடித்து ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கும் அந்த படத்தினுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ், அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யார், இசை புயல் ஏஆர் ரஹ்மான், 3 பேரும் என்ன நினச்சோம் அப்படின்னா, இந்த பாட்டை வடிவேல் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஏன் வடிவேல் பாட்டுனா நல்லாயிருக்கும்னு நினச்சோம்னா, அந்த பாட்டு ஒரு சோகமான பாட்டு. வழக்கமாக வடிவேல் அவர்கள் சந்தோஷமாக தான் பாடியிருக்கார். துள்ளல் இசை பாடல், குத்துப்பாட்டு நீங்கள் சொல்வீங்களே, அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடியிருக்கார். சரி, இந்த பாட்டு வந்து கொஞ்சம் சோகமாக இருக்குது. இந்த பாட்டு அவர் பாடினா எப்படி இருக்கும்? அது இல்லாமல் அந்த படத்தில் வந்து அவர் கொஞ்சம் கூட நகைச்சுவை இல்லாமல் ரொம்ப சீரியஸாக குணச்சித்திர வேடத்தில் நடிச்சிட்டு இருக்கார். அதனால இவர் பாடினா நல்லாயிருக்கும்னு சொல்லி அவர்கிட்ட போய் நாங்கள் கேட்டோம். கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார்னா, நான் பாட மாட்டேன்னு சொல்லிட்டார். எங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. என்னடா அது இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி. அவர் பாடினா நல்லா இருக்குங்கிற ஆசையில் ரஹ்மான் அவர்களே கேட்குறார். ரஹ்மான் யார்? 2 ஆஸ்கார் விருதுகளை பெற்றவர். அவர் கேட்டு வடிவேல் பாட மாட்டேன்ட்டார். எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2-3 மாதம் அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வரிகளை சொல்லி அந்த மெட்டை சொல்லி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். இல்லைண்ணே நான் பாட வரல அப்படின்னு சொல்லிட்டார். சரி, எப்படியாவது ஆனால் அவரை பாட வைக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தின் கதாநாயகனும் இன்றைய துணை முதல்வருமாக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள்கிட்ட போய் சொல்லி அவர் உடனே தொலைபேசி பண்ணார். அப்புறம் மறுக்கவே முடியாமல் அவர் வந்துட்டார். வந்து பாடல் பதிவன்றைக்கு வந்தார். நாங்கள் பாடல் வரிகள்லாம் கொடுத்தோம், மெட்டெல்லாம் சொல்லி கொடுத்தோம். எல்லாத்தையும் உள்வாங்கிட்டார். ஒரு 1/2 மணி நேரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு பாடுறதுக்காக அந்த வாய்ஸ் ரூமுக்குள்ளே போனார். வாய்ஸ் ரூம்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே போய் பாட ஆரம்பித்தார். பாட ஆரம்பித்தா நாங்கள் சொல்லி கொடுத்ததே அவர் பாடலை, வேறு ஏதோ பாடுறாரு. இந்த வரியை தான் பாடுறாரு, ஆனால் வேறு டியூனில் பாடுறாரு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு. ஒரு வரி கூட சரியாகவே அவர் பாடலை. எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. என்னடா அது, அவர் முதல்ல பாட மாட்டேன்னு தான் சொன்னார். எங்கள் ஆசைக்கு தான் கூப்பிட்டோம். அதனால் நீங்கள் ஏன் பாடலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம கேட்க முடியாது. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை தேர்த்திக்கிட்டு, சரி பரவாயில்லண்ணே, நீங்கள் பாடலைன்னா பரவாயில்ல, என்ன நீங்கள் ரொம்ப நல்லா பாடுவீங்களே, ஏன் முடியலன்னு நான் தான் சொன்னேனே, எனக்கு இதை பாட வரல, இந்த பாட்டு பாட வராதுங்கிறதுக்காக தான் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டார். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் ரூம்குள்ளே ஒரு நான், நீங்கள் இப்போ காணொலியில் பார்த்தா கூட தெரியும், நீங்கள் போய் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டிங் செஷன் வந்து மலையில் தான் தீப்பிடிக்குது பாட்டு, அந்த பாட்டை போட்டிங்கன்னா நான் சொல்கிற இந்த சம்பவம் அதில் இருக்கும். இப்போ பார்க்காதீங்க, நிகழ்ச்சி முடிஞ்சோடனே போய் பாருங்கள். அப்போ உடனே அவர் வந்து ரஹ்மான் வந்து உடனே டீ எல்லாம் கொடுத்துட்டு, ஏன்னா நல்லா பாடுவீங்களே, ஏன் டக்குன்னு பாட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் சிரிக்க வைத்த வடிவேலு கண்கள்லாம் கலக்கத்தோடு வெளியில் வந்தார் அந்த வாய்ஸ் ரூம்லேருந்து. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லோரையும் சிரிக்க வச்சவர் பாட முடியலையேங்கிற வருத்தத்தோடு வெளியில் வந்தால் எப்படி இருக்கும்? எங்களுக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. நீங்கள் சொன்னது சரிதான்,
ஏன் பாட முடியல அப்படின்னு எனக்கும் புரியல, எனக்கு சொல்லவும் தெரியல அப்படின்னு அவர் வெளியில் வந்துட்டார். அப்புறம் டீ எல்லாம் கொடுத்துட்டு வேறு ஏதோ பேசிகிட்டே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் சகஜமாக பேசிட்டு ரகுமான் அவர்கள் என்ன செஞ்சார்னா பழைய பாட்டெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். ஏன்னா அவர் இயல்பிலேயே நல்லா பாடக்கூடியவர், சாதாரணமாக எந்த பாட்டை கேட்டாலும் அப்படியே பாடுறவர். உடனே வந்து ரகுமான் சொன்னார், நீங்கள் அந்த பாட்டு பாடுவீங்களே, நாகூர் அனிஃபா பாட்டு பாடுவீங்களே, இந்த பாட்டு பாடுவீங்களே, எம்எஸ்வி பாட்டு பாடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டாக சொல்லி நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, அச்சம் என்பது மடமையிடா அஞ்சாமை தரா இப்படின்னு சில பாட்டெல்லாம் சொல்லி ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணார், பழைய பாடல்களை அவர் பாட வச்சுக்கிட்டே இருந்தார். அப்புறம் கலகல போயிட்டார். அந்த 3 மணி நேரம் பாட முடியல, அந்த சோகம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ரொம்ப சகஜமாயிட்டார். அப்புறம் நான் கிளம்பட்டுமானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிச்சார். என்னது கிளம்புறீங்களா, இருங்க திருப்பி நம்ம பாடிடுவோம் அப்படின்னாரு. என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னா அவர் திருப்பி பாட சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பயந்துட்டார் அவர். இல்லை நீங்கள் வாய்ஸ் ரூம்குள்ளே பாட வேணாம், எங்களுக்கு முன்னாடி நின்று பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை வந்து எங்களுக்கு முன்னாடியே வச்சு திருப்பி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்த உடனே மலையில் தான் தீப்பிடிக்குது ராசா அப்படின்னு அதே மாதிரி தான் தப்பாக பாடுறாரு. உடனே ரகுமான் என்ன பண்ணார்னா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படி சொன்னீங்களா, அந்த ராஜா மாதிரியே மலையில் தான் தீப்பிடிக்குது ராசா அப்படி பாடுங்க அப்படின்னு டக்குன்னு பாட்டார். அப்படி பாடினார். ஒரு 15 நிமிஷத்தில் இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பாட்டை பாடி முடிச்சிட்டார். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க அந்த பாட்டை வந்து எங்களுக்கு முன்னாடி நின்று 15 நிமிஷம் பாடினார். எனக்கு இயக்குனர் மாரி செல்வராஜுக்கெல்லாம் என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா 3 மணி நேரம் பாட முடியாத ஒரு பாட்டை, அதுவும் தனி அறையில் யாருமே பார்க்காம எந்த கூச்சமும் இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் பாட சொன்ன ஒரு பாட்டை 3 மணி நேரம் பாட முடியாத ஒருவர் 15 நிமிடத்தில் முன்னால் நின்று எப்படி பாடினார்? இதை எப்படின்னே புரிஞ்சிக்க முடியல எங்களுக்கு. உடனே ரகுமான் சார் வந்து வடிவேல் வெளியில் போயிட்டார். கிளம்பி போன பிறகு நாங்கள் ரகுமான்கிட்ட போய் கேட்டோம், சார் நீங்கள் எவ்வளோ பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தனையோ விருதுகள் வாங்கிருக்கீங்க, உலகத்தில் இருக்கிற மொத்த இசை விருது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு இந்த ஆச்சரியமே புரியல, 3 மணி நேரம் பாட முடியாத ஒருத்தர் 15 நிமிஷத்தில் எப்படி சார் உங்களுக்கு முன்னாடி பாடினார் அப்படின்னு சொன்னார். என் அன்பான தம்பி தங்கைகளே, நான் இந்த நிகழ்வில் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே யோசித்த அந்த செய்தி ஏஆர் ரகுமான் சொன்ன ஒரு செய்தி. அவர் சொன்னார், உலகத்தில் எல்லாமும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தான் இருக்கிறது, அது எங்கே இருக்கிறது என்று தொற்றி காட்டினால் ஒவ்வொரு மனிதனும் வெற்றியாளனாக மாறிவிடுவான். இந்த இசை எங்கே இருந்ததுன்னு அவருக்கு தெரியாது, இந்த இசை எங்கிருந்து உருவாக்கப்பட்டதுன்னு வடிவேலுக்கு தெரியாது. இந்த பாட்டிலிருந்து தான் இந்த பாட்டிலிருந்து தான் நான் சொல்லிக் கொடுத்த அந்த 10 பாட்டில் இருந்தும் 11ஆவதாக ஒரு பாட்டு இங்கே இருக்கிறது என்று தொட்டு காட்டிய உடனே அவர் பாடிவிட்டார். வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமென்றால் எங்கே எது இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் இல்லையா? வெற்றி உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது, எங்கே உள்ளே இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதற்காக தான் இந்த மாபெரும் தமிழ் கனவு என்கிற ஒரு நிகழ்வை தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. நான் ஒருவன் தட்டினால் அரங்கமதில் அந்த கைத்தட்டல் ஓசை கேட்காது என்பதற்காக தமிழக அரசிற்கும் இந்த நிர்வாகிகளுக்கும் நம்முடைய நன்றியை நாம் தெரிவிக்கும் விதமாக ஒரே ஒரு முறை அரங்கு அதிர தமிழக அரசுக்கு நீங்கள் உங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. நான் செல்லக்கூடிய எல்லா கல்லூரிகளிலும் எல்லா மாணவர்களையும் பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு விதமான பொறாமை வந்துருச்சு. ஏன்னா எங்கள் கல்லூரியில் நானோ அல்லது இந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர்களோ படித்து கொண்டிருக்கிற பொழுதெல்லாம் இப்படி ஒரு நிகழ்வு எந்த அரசும் நடத்தியதில்லை, எங்கள் கல்லூரியில் கூட அப்படி நடத்தியதில்லை. ஆனால் இந்த அரசு தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு இந்த செய்திகள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நடத்துகிற அற்புதமான ஒரு விழா இது. மாபெரும் கனவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் இப்போ சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த அரங்கத்தில் ஒரு 1500 பேர் உட்காந்துருக்கீங்க. உங்களோட அப்பாவோ அம்மாவோ 2 பேரில் யாராவது ஒருவராவது பட்டதாரியான்னு கை உயர்த்துங்க பார்ப்போம். எத்தனை பேருன்னு? அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தர் டிகிரி வாங்கியிருக்கணும். மொத்தமாக பார்த்துக்கங்க, 1500 பேர் இருக்கக்கூடிய அரங்கத்தில் ஒரு 20 பேருடைய அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் பட்டதாரி என்றால் தமிழ் சமூகத்தில் இன்னும் ஓராண்டிலோ ஈராண்டிலோ மூவாண்டிலோ இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய 1500 பேரும் பட்டதாரியாக வெளியே செல்ல போகிறீர்களே, இதுதான் மாபெரும் தமிழ் கனவு. இந்த கனவு எப்படி நமக்கு சாத்தியப்பட்டுச்சு? இந்த கனவு நமக்கு எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படிங்கிற நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நம்மளுடைய சமூகம் படி 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. திரும்ப திரும்ப நம்மளை வீட்டில் போனால் படின்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் படின்னு சொல்லுவாங்க, தெருவில் யாராவது பார்த்தா ஸ்கூலுக்கு போலையான்னு கேட்பாங்க, காலேஜுக்கு போலையான்னு கேட்பாங்க, என்ன படிக்கிறான் பையன்னு கேட்பாங்க. அப்படி தொன்று தொட்டு இந்த சமூகம் படி 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 என்று சொல்லிக்கொண்டு இருந்ததுனாலே தான் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பட்டதாரிகளாக மாறப்போகிறீர்கள். அப்படிங்கிறத நினச்சி பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு பெருமிதமான ஒரு விஷயம்னு நீங்கள் யோசிக்கங்க. இந்த பெருமிதத்தை நோக்கி நம்ம எப்படி வந்தோங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமும் எனக்கு முன்னாடி பேசிய வருவாய்த்துறை அலுவலர் வந்து நிறைய குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு சொன்னார். இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்பாக நம்முடைய கல்லூரி முதல்வர்
ஒரு அறையில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது மிடில் காலேஜில் அவங்க முதல்வராக இருந்த அந்த சம்பவத்தை பற்றிலாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்படி சொல்லி கொண்டிருக்கிற பொழுது ஒன்று சொன்னார், நான் வந்து மருத்துவக் கல்லூரியில் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் பார்க்கும்போது அங்கே நிறைய மயில்கள் இருக்கும் சார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் தஞ்சாவூருங்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். அந்த மயில்களை நானும் பார்த்துருக்கேன். கல்லூரியில் நிறைய மயிலெலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவங்க மயில் சொன்னோடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஒரே ஒரு சின்ன ஒரு வரி சொல் இலக்கியத்துக்குள்ளே எவ்வளோலாம் எப்படியெல்லாம் வந்திருக்குங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த செய்தியெல்லாம் நீங்கள் பரிமாறிக்கொள்வதற்கும் உங்களுடைய ஓய்வு நேரங்களில் நீங்கள் திரும்ப நண்பர்களோடு சேர்த்து சொல்லி சிரித்து கொள்வதற்கும் தான் நான் சொல்கிறேன். அதனால் இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கங்க. நான் சொல்ல போகிற சின்ன சின்ன வார்த்தைகளை, சின்ன சின்ன சொற்களை மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளே உள்வாங்கிக்கங்க. அவங்க மயில்னு சொன்னோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, கம்பராமாயணத்தில் மந்தரை சூழ்ச்சி படலம்னு ஒன்று இருக்குது. அந்த மந்தரை சூழ்ச்சி படலத்தில் ஒரு வரி இருக்குது, மயில் முறை குலத்து உரிமையை, மயில் முறை குலத்து உரிமையை மனு முதல் மரபை அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப உள்ளுக்குள்ளலாம் நீங்கள் போக வேணாம். இந்த மயில் முறை குலத்து உரிமையை அப்படின்னா என்ன? மயில் நமக்கு தெரியும், அது மேயும், தொகை விரிக்கும், எல்லாமும் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் மயில் முறை குலத்து இந்த வரி எங்கே இருந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, இந்த காற்றுக்கு என்ன வேலி அப்படிங்கிற சினிமா பாட்டும் அம்மா வந்து எங்களுடைய கல்லூரியில் மயில் மேய்ஞ்சதுன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்த ஒரு வரி, காற்றுக்கு என்ன வேலி கடலுக்கு என்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை உள்ளம் பொங்கும் போது விலங்குகளேது. இது என்ன படம் தெரியுமா? அவர்கள்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி போய் நைட்டு பார்த்துருங்க. இந்த பாட்டையும் கேட்டுருங்க. போகிற வழியே திரும்ப கல்லூரிக்கு நீங்கள் திரும்பி போகிற பொழுது இந்த பாட்டை கேட்டுருங்க. ரொம்ப அற்புதமான பாட்டு. அந்த பாட்டில் கண்ணதாசன் என்ன எழுதியிருப்பார்னா, நான் வானிலே மேகமாய் பாடுவேன் பாடல் ஒன்று, நான் மேகமாய் வானிலே பாடுவேன் பாடல் ஒன்று, நான் பூமியில் தோகை போல் ஆடுவேன் ஆடல் ஒன்றுன்னு இருக்கும். இந்த தோகை போல் ஆடுவேன் ஆடல் ஒன்றுங்கிறது எங்கே வருது அப்படின்னா, யோசிச்சு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் ஒரு இடம், அதுதான் இந்த மனு முறை குலத்து உரிமையை, மயில் முறை குலத்து, மயில் முறை குலத்து உரிமையை மனு முதல் மரபை அப்படின்னு இருக்குது. அது என்னங்க மயில் முறை? யாருக்காவது தெரியுதா அது என்னன்னு? ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, கூட்டமாக மயில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னா, அந்த மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற மயிலில் ஒரே ஒரு மயில் மட்டும்தான் முதல்ல தோகையை விரிக்கும், கலாபத்தை விரித்து ஆட ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கிறது தான் மூத்த மயில். ஒரு 10 மைல் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 மைல் இருந்துச்சுன்னா, அந்த 10 மைலில் ஒரு மழை பெய்ய ஆரம்பிச்சுன்னா முதல்ல ஒரு மயில் தோகையை விரித்து ஆடுச்சுன்னா அதுதான் மூத்த மயில். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எது முதல்ல பிறந்ததோ அதுதான் முதல்ல தோகையை விரிக்குமா. அதுக்குள்ளே எது மூத்த மயில் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னாக்க, எது முதல்ல தோகையை விரிக்குதோ அதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதில் இருக்குது. அதான் மயில் முறை குலத்து உரிமை அப்படின்னு இருக்குது. இந்த மயில் முறை குலத்து உரிமை அப்படின்னு சொன்ன உடனே இது வேற எங்கேயாவது யாராவது சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தாக்க, என் கதை அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்கம் பிள்ளை ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அவரும் இதே மாதிரி கம்பராமாயணத்தெல்லாம் படிச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாரையும் போய் மயில் முறை குலத்து உரிமைனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அமெரிக்கன் சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், ஆங்கில புத்தகம். அந்த ஆங்கில புத்தகத்தில் ஒரு செய்தி இருக்குது. அது என்ன இருக்குனாக்கா, இதே மாதிரி ஒரு 10 குஞ்சு அணில் இருக்குனாக்கா அது எது மூத்த குஞ்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, எது முதல்ல தோகையை விரிக்குதோ அதுதான் அப்படின்னு அவருக்கு படித்து வச்சுக்கிட்டு எல்லாரும் தமிழறிஞர்கிட்ட போய் கேட்டுகிட்டே இருந்திருக்கிறார். இவர் படித்தது அமெரிக்கன் சயின்டிஸ்ட்டுங்கிற பத்திரிகையில். ஆனால் தமிழறிஞர்கள்ட்ட போய் மயில்முறை குலத்து உரிமைக்கு என்ன விளக்கம் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்டாக்கா அது யாருக்கும் பெருசாக தெரியாது. அவங்க எல்லாரும் முதல்ல எது குஞ்சு பொறிக்குதோ அதுதான் அப்படின்னு ஏதோ ஒப்பேத்தி பதில் சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாங்க. இவருக்கு என்னென்னா ஒரு பயங்கர சந்தோஷம், நமக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கர சந்தோஷத்தில் எல்லாத்தையும் மிரட்டிகிட்டே இருந்திருக்கிறார். அப்போ ஊரில் திடீர்னு ஒரு பழந்தமிழ் அறிஞர் வந்து கம்பராமாயணத்துக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாராம். அவர்கிட்டையும் போய் இவர் கேட்டாராம், மயில்முறை குலத்து உரிமைனா என்ன, மயில்முறை குலத்து உரிமையை மனு முதல் மரபை அப்படின்னா என்ன அப்படின்னு இவர் கேட்டிருக்கிறார். கேட்ட உடனே அந்த பெரியவர் ரொம்ப வயசானவர், இவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு, இவர் எங்கே அமெரிக்கன் சயின்டிஸ்ட்லாம் படிச்சிருக்காரு, அந்த புத்தகம்லாம் படிச்சிருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் கேட்குறாரு. கேட்டோன்னா ஆமாம் அது ஒன்றும் கிடையாது, கூட்டமாக ஒரு மயில் மேய்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் எது முதலில் கலாபத்தை விரிக்கிறதோ அதுதான் மூத்தது, அதுதான் முதல் மயில், அந்த மயில் தான் மூத்த மயில் அப்படிங்கிறது தான். மந்தரை சூழ்ச்சி படலத்தில் போய் கம்பர் எதில் வச்சு எழுதுறாரு அப்படின்னாக்க, ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படின்னு செய்யக்கூடாது, பரதனுக்கு தான் செய்யணும்னு சொல்லி கூனி போய் சொன்ன உடனே
கைகை என்ன சொல்கிறா, என்ன வார்த்தை சொல்லிட்ட நீ, மூத்தவனுக்கு பதவி கொடுக்காம எப்படி கொடுக்குறது, இந்த குலம் வந்து எப்படிப்பட்ட குலம், மயில்முறை குலத்து உரிமையை கொண்டது, மனுவை முதலாக மரபை கொண்டது, அந்த குடும்பத்தில் வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணாமல் என் பையனுக்கு பண்ணணும்னு சொல்கிறியே, இது எவ்வளோ பெரிய சூது அப்படின்னு சொல்லி சொன்னதாக அதில் இருக்குது. ஒரே ஒரு சின்ன செய்திக்குள்ளே ஒரு அறிவியல் விஷயம், ஒரு மரபு, ஒரு அழகு எப்படி வருது பாருங்கள். ஒரே ஒரு வரியை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மனு முதல் மரபு அப்படிங்கிறதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி ஒரு சின்ன வார்த்தையை எடுத்துக்கிட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, மனு மயில் முறை குலத்துன்னு இன்றைக்கி நீங்கள் போய்ட்டுருங்க, கூகுளில் போய் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வந்துடும், மந்திரை சூழ்ச்சி படலம் வந்துடும், அதுக்குள்ளேருந்து அந்த தகவல் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்க ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டுரும். நான் வந்து இவ்வளோ சினிமா பாட்டு எழுதுனதுக்கு என்ன அடிப்படையான காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது தென்படாத வார்த்தைகள் என் காதுக்குள்ளே விழுந்துருச்சுன்னா, ஏற்கனவே கேட்காத ஒரு வார்த்தை எனக்கு விழுந்துருச்சுன்னா உடனே போய் தேடி இது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிடுவேன். வெறும் வார்த்தைகளை மட்டும்தான் தேடி கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன். அசுரன் ஒரு படம் வந்துச்சா, பார்த்துருக்கீங்களா? யார் நடித்தது? அதில் ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கேன், எள்ளு வய பூக்குலையேன்னு ஒரு பாட்டு. கேட்டிருக்கீங்களா? அதை நான் கேட்குறேன். தமிழ் சினிமா வந்து 100 வருஷம் ஆயிடுச்சு தமிழில். எள்ளு வய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையே அப்படிங்கிற அந்த பாட்டு, எள்ளுங்கிற சொல் வந்து எவ்வளோ நாளாக இருக்குது, எவ்வளோ நாளாக இருக்குது தமிழில்? தமிழ் என்றைக்கு வந்தது அன்னையிலேருந்து இருக்குது இல்லையா? ஆனால் 100 வருஷம் தமிழ் சினிமாவில் எள்ளுன்னு ஆரம்பித்து ஒரு பாட்டு கூட இருந்ததே இல்லை. நான் தான் முதல்ல எள்ளு அப்படிங்கிற சொல்ல முதல்ல போட்டு எழுதியிருக்கிறேன். இப்போ கை தட்டக்கூடாது, நான் சொல்லி முடிச்சேன்னு கை தட்டணும். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன், அந்த எள்ளுங்கிற சொல்ல முதல்ல நான் போட்டு எழுதியிருக்கிறேன். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், தேங்காயிலேருந்து வந்தால் என்ன, கடலிலேருந்து வந்தால், வேப்பங்காயிலேருந்து வந்தால், எள்ளுலேருந்து வந்தால் எள்ளெண்ணெய் தானே சொல்லணும். ஏன் நல்லெண்ணெய் சொல்கிறீங்க? டெய்லி நம்ம வீட்டில் பேசக்கூடிய ஒரு சொல். எள்ளெண்ணெய் வாங்கிட்டு வான்னு வீட்டில் சொல்லாமல் ஏன் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க? என்னங்க, விளக்குகளுக்கு ஏற்றுறதுக்கா? இல்லை, அதுக்கு விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வான்னு சொல்லாமே, விளக்கு ஊற்றுற எண்ணெய் வாங்கிட்டு வான்னு சொல்லலாமே. ஆனால் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வான்னு சொன்னால், எள்ளெண்ணெய் வாங்கிட்டு வான்னு சொன்னால் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வான்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மரபு மற்றும் பண்பாட்டு பரப்புரைன்னு எதுக்கு தலைப்பு வச்சுருக்காங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் வச்சுருக்கிறாங்க. நம்முடைய வீடுகளில் நீத்தார் சடங்குன்னு ஒன்று இருக்குது. நம்ம வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு சடங்கு பண்ணுவாங்க. அந்த சடங்குக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எள்ளு தண்ணி தெளிக்கிறதுன்னு ஒரு சாங்கியம் இருக்கா? இல்லைனாலும் இன்றைக்கி போய் தெரிஞ்சுக்கங்க. அந்த சடங்கு நம்முடைய குடும்பத்தில், எல்லா குடும்பத்திலையும் யாராவது ஒருத்தர் மரணிச்சிருப்பார் இல்லையா? ஒரு தாத்தாவோ பாட்டாவோ முப்பாட்டனோ யாரோ ஒருத்தர் இறந்துருப்பார். அவருடைய நினைவு எள்ளு என்று சொன்ன உடனே நினைவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் எள்ளு என்பதை நம்முடைய சொற்களில் கூட பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக எள்ளை நல்ல அப்படின்னு மாற்றிட்டோம். இது ரொம்ப சிம்பிளானது. இன்றைக்கே போய் நீங்கள் எல்லாத்துலேயும் போய் கேளுங்க, உங்கள் அம்மாட்ட போய் கேளுங்க, எள்ளுன்னா ஏமா எள்ளெண்ணெய் வாங்கிட்டு சொன்னாமல் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாக்கா உங்கள் அம்மா இதை சொல்லுவாங்க. உங்கள் அம்மாவோடு அக்காவோடு பெரியவர்களோடு நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரியான சொற்களை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தாலே இந்த மாபெரும் தமிழ் கனவு என்பது நிறைவேறிடும். அதெல்லாம் சரி சார், அந்த எள்ளுங்கிறது இவ்வளோ நாள் வரல, இவ்வளோ பாடல்களில் வரல, நீங்கள் எப்படி சார் எழுதுனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல உங்களுக்கு. இவ்வளோ பேர் எழுதலை, ஏன்னா நீத்தார் ஞாபகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டில் கூட சொல்லக்கூடாத ஒரு சொல்ல வந்து எதுக்கு சார் சினிமா பாட்டில் போய் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க? இப்போ எல்லாரும் எள்ளுன்னு பாடுறாங்களே, அப்போ எல்லாருக்கும் அந்த எள்ளை பற்றின நினைவு வருமா? இப்போவும் நான் சொல்லுகிறேன், மறுபடியும் நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த எள்ளு வயப்புக்களை என்கிற பாடலை கேட்ட உடனே உங்களை அறியாமல் ஒரு சோகம் கவுகிறதா இல்லையா? அது ஏன் கவுதுன்னா, அந்த மெட்டுனாலேயோ அந்த காட்சியினாலேயோ என்று சொன்னாலும் கூட அந்த எள் என்கிற சொல் உங்களுக்குள் ஏற்படுத்தக்கூடிய அந்த சின்ன துயரம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பாடலுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். இந்த எள் என்கிற சொல்லை நான் எங்கேருந்து எடுத்தேங்கிறத உங்களுக்கு சொல்லணும்ல, சும்மா சொல்லிட்டு போகக்கூடாதுல்ல. மயில்முறை குலத்து உரிமையைன்னு ஒன்று சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மயில்முறை குலத்து உரிமைன்னு ஒன்று சொல்லியிருக்கேன். அடுத்தது எள்ளுங்கிறது எங்கேருந்து நான் சொல்கிறேன். எள்ளுங்கிற சொல்லை நான் எங்கேருந்து எடுத்து எழுதுனேன் அப்படின்னா, கம்பராமாயணம் நான் ஒரு தடவை படிச்சுட்டு இருக்கும்போது ராமர் வந்து சீதையை திருமணம் பண்ணுறதுக்காக வரக்கூடிய ஒரு காட்சி இருக்குது. அந்த காட்சியில் எவ்வளவு கூட்டம், எவ்வளவு நெரிசல் அப்படிங்கிறத விவரித்து எழுதணும் அவர். எழுதும் பொழுது நிறைய கூட்டம் அப்படி சொன்னால் என்ன சொல்லுவோம் சாதாரண வழக்கமாக,
எள்ளு போட்டால் எள்ளு முடிக்க முடியாத அளவுக்கு கூட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க வழக்கமாக. எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாத அளவுக்கு கூட்டம்னு சொல்கிறதுக்கு பதிலாக கம்பர் என்ன பண்ணிடுவார்னா இடமில்லை உளுந்து இட அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த வார்த்தையை நீங்கள் வச்சுக்கோங்க, இடமில்லை உளுந்து இட போட்டு கம்பராமாயணம் அப்படின்னு நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னா அந்த பாட்டே வந்துடும் உங்களுக்கு. ராமர் வந்து சீதையை திருமணம் முடித்துக்கிறதுக்காக உள்ளே வரும்பொழுது கூட்டம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா இடமில்லை உளுந்து. எனக்கு என்ன ஒன்றும் புரியாமல் போயிடுச்சுன்னா, எள்ளு போட்டால் எள்ளு எடுக்கணும்னு சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல போய் கம்பர் உளுந்துங்கிறாரு. எள்ளை விட உளுந்து கொஞ்சம் பெருசாக தானே இருக்கும், ஏன் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, ராமர் வருவது நல்ல காரியத்துக்கான். கல்யாணங்கிறது நல்ல காரியம் தானே. அதனால ராமர் என்ன சொல்லிட்டாரு, எள்ளை போடாமல் உளுந்துன்னு போட்டு எழுதியிருக்கார். சரி, அப்படி புரிஞ்சுக்கிட்டா எங்கேயாவது இந்த காப்பியத்துக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன வரணும், சோகம் வரதானே செய்யும். அங்கே எள்ளு போட்டு எழுதியிருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணத்தோடைய கடைசியில் ராவணன் வீழக்கூடிய இந்த ராவணன் வதைப்படலம் இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ராமனுடைய அம்பு ராவணனுடைய உடம்பில் உள்ளே துளைத்து கொண்டு வெளியே வந்தது. அப்படி வெளியே வரும்பொழுது அந்த அம்பு துளைக்கும் போது எப்படி இருந்துச்சா, சீதையுடைய எண்ணம் அவனுடைய இதயத்துக்குள்ளே எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் துளைச்சிட்டு வெளியில் வந்துச்சு அப்படின்னு எழுதியிருப்பார். அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நல்ல காரியத்துக்கு எள்ளு போடக்கூடாது, துக்க காரியத்துக்கு எள்ளு போடணும். அப்படின்னா ராமன் கதாநாயகன், ராவணன் அந்த கதையில் வில்லன், அசுரனுங்கிறது யார், அசுரனுங்கிறது ராவணன். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, கம்பர் போடாத அந்த எல்லை தூக்கி நம்முடைய அசுரனுக்கு எள்ளுன்னு போட்டு நான் எழுதிட்டேன். இப்போ ஒரே சொல்லை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் நீங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க, இயல்பாக நீங்கள் கேட்டு கடந்து போய் கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகளுக்குள்ளே இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே இந்த தமிழ் உங்களுக்கு வந்து அவ்வளோ சிறப்பாகவும் அவ்வளோ ரொம்ப பிடித்த ஒரு மொழியாகவும் அது மாறிடும். இப்போ காற்றுக்கு என்ன வேலி கடலுக்கு என்ன மூடி, மங்கை உள்ளம் பொங்கும் போது விலங்குகள் ஏது, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது. இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இந்த பாட்டில் இருக்கிற ஒரு வரியை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். காற்றுக்கு என்ன வேலி, இப்போ நீங்கள் இப்போ விட்டுட்டிங்கன்னா எல்லோரும் கிளம்பி ஓடிடுவீங்க இல்லையா, எப்போ முடிப்பீங்க, நாங்கள் உடனே கிளம்பணும் வீட்டுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது. காற்றுங்கிறத நீங்கள் பார்த்ததே கிடையாது, வேலிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. காற்றுக்கு வேலி போட முடியுமா, முடியாதுல்ல. மாணவர்கள் நம்மளாம் யார், காற்று மாதிரி நமக்கு வேலி போட்டு உட்கார வச்சு இப்படி டார்ச்சர் பண்ணக்கூடாது இல்லையா. ஆனால் ஏன் இதெல்லாம் அப்படின்னா, விடுதலைங்கிற சொல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த விடுதலைங்கிற சொல்லுன்னா என்ன அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அவ்வளோ தரவுகள் கிடைக்கும். வெறும் வார்த்தை தான் நான் சொல்கிறது வந்து நீங்கள் அர்த்தமாக புரிஞ்சு கொள்வது, அர்த்தமாக தெரிந்து கொள்வதெல்லாம் அப்புறம் வெறும் சொற்களாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ இப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டு எழுதுறதுக்கு அல்லது இந்த சுச்சுவேஷனை பற்றி தெரியறதுக்கு நான் என்ன செஞ்சுருப்பேன், இது எப்படி எழுதியிருப்பேன். நான் உங்களுக்கு தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா, உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து அப்படின்னு. உலகத்தில் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் வந்துருச்சு. எனக்கு இன்னும் ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா, எத்தனையோ நூற்றாண்டுகளாக பேசக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த மொழியில் 13வது எழுத்தை ஏன் கண்டுபிடிக்கவே இல்லை. உயிரெழுத்து 12ன்னு சொல்கிறோம் இல்லையா, 13வது ஒரு எழுத்து கண்டுபிடிச்சிருக்குமா இல்லையா. மெய்யெழுத்தில் 18ன்னு சொல்கிறோம், 19வது எழுத்து ஒன்று கண்டுபிடிக்கணுமா இல்லையா. ஏன் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. நீங்கள் தனியாக யோசிச்சு பாருங்கள். இப்போ எஃப் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வந்து நம்ம ஆங்கிலத்தில் எப்படி எழுதுவோம், ஏ போட்டு அக்கேனா போட்டு இப்புன்னு எழுதுவோம் இல்லையா. அந்த எஃப்ங்கிற ஓசையே நமக்கு வரல, நம்ம எழுத்துக்குள்ளே இல்லை. அப்படின்னா நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கணும்ல. நேரம் உலகத்தில் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. செல்ஃபோனை தொட்டினா, செல்ஃபோனை திறந்தா இன்றைக்கி புதுசாக ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம தமிழ் மொழியில் ஏன் ஒரு எழுத்து கூடுதலாக கண்டுபிடிக்கவே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உயிரெழுத்து அப்படின்னா குறில் எழுத்து, நெடில் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நெடில் எழுத்துனா 2 மாத்திரைன்னு சொல்கிறாங்க. குறில் எழுத்துனா ஒரு மாத்திரைன்னு சொல்கிறாங்க. புள்ளி வச்ச எழுத்து மெய் எழுத்துனா அரை மாத்திரைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் இப்படியெல்லாம் வகுத்து வச்சுருக்காங்க, ஏன் பகுத்து வச்சுருக்காங்க. ஒரு சொல்லை வந்து எந்த மாத்திரை அளவில் நீங்கள் உச்சரிக்கிறீர்களோ அதில் அர்த்தம் மாறிடும். அதற்காக தான் அப்படி பிரித்து வச்சுருக்காங்க. அவ்வளோ சிறப்பாக வகுத்து வைத்திருக்கிறார்கள். இங்கே நிறைய பொறியியல் கல்லூரி மாணவர்களும் வந்திருப்பீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ கரெக்டாக கணக்கு போட்டு ஒரு மொழியை உருவாக்க முடியுமா
நம்ம அப்படி அதே அட்சரம் பிசகாமல் உச்சரிக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். ஐயா அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது. ஐயா அப்படிங்கிற ஒரு சொல்ல வாழ்க்கையில் எல்லாரும் நிறைய இடங்களில் சொல்கிறாங்க. ஒரு ஏழை பணக்காரனை பார்த்து சொல்கிறான், அப்படி வரிசையாக ஒரு ஆசிரியர் மாணவனை பார்த்து அல்லது ஒரு மாணவன் ஆசிரியனை பார்த்து ஐயா அப்படிங்கிற சொல்கிறான். ஆனால் அந்த ஐயாங்கிற சொல்ல வந்து நீங்கள் அந்த மாடுலேஷனை மாற்றி மாற்றி உச்சரித்து பாருங்கள், அவங்களுடைய வர்க்கம் தெரிஞ்சிடும், அவங்க என்ன சமூகத்தை சேர்ந்தவங்களும் தெரிஞ்சிடும். ஐயா 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 ஐயான்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். இந்த ஓசையை, இந்த குறில் நெடிலை உயர்த்தியும் குறிக்கியும் நீங்கள் உச்சரித்து பார்த்தாலே அவர்களுடைய வாழ்க்கை சூழல் தெரிஞ்சிடும். பசிக்குது அப்படிங்கிறத நீங்கள் பசிக்குது அப்படிங்கிறத உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்கிறதும், உங்கள் சித்தி வீட்டில் போய் சொல்கிறதும், உங்கள் பாட்டி வீட்டில் போய் சொல்கிறதும் பசிக்குதுங்கிற ஒரே சொல் தான். நீங்கள் என்ன மாடுலேஷன்லாம் சொல்வீங்க? யோசிச்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். இந்த மொழி என்பது வந்து உங்களுக்கு நெருக்கமானவரிடம் பேசுகிற பொழுது ஒரு மாதிரியும், உங்களுக்கு பிடிக்காதவரிடம் அதே வார்த்தை தான் சொல்லுவீங்க, மாறிடும். ஒரு முறை ஒரு சினிமா வந்துச்சு. அந்த இயக்குனர் வந்து ஒரு பெரிய இயக்குனர், அவருடைய பையன் வந்து சூப்பர் ஸ்டார், பெரிய நடிகர். அவர் அந்த படத்தில் அவர் நடிக்கலை, ஆனால் அவங்க அப்பா இயக்குன படத்துக்கு வந்து ஒரு பாடல் வெளியீட்டு விழா. அந்த வெளியீட்டு விழாவில் அந்த பையன் வந்து பேசுகிறார். அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். அப்போ வந்து சொல்லும்போது சொன்னார், இது அப்பா படம் மாதிரி இல்லை, ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். மறாவது நாள் வந்து நான் வந்து நண்பர்களோடு பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் என்கிட்ட சொன்னார், பாருங்கள், அவர் பையனே வந்து அவர் நடிக்கலைன்னா கூட அந்த இன்னொரு நடிகரை பாராட்டி இது அப்பா படம் மாதிரி இல்லையே, ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நான் என்னோடய நண்பர்கிட்ட சொன்னேன். என் நண்பர் சொன்னார், அந்த பையன் கரெக்டாக தாங்க சொல்லியிருக்கிறார், நீங்கள் தான் தப்பாக படிக்கிறீங்க அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டேன். அப்பா படம் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, தவிர அப்பா படம் மாதிரியே இல்லைன்னா ஒரு பாராட்டலங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரே ஒரு சின்ன பாஸ் விட்டிங்கன்னா அர்த்தம் மாறிடுது இல்லையா? தமிழை வந்து நீங்கள் எவ்வளவு நேசித்து உச்சரித்து பழக ஆரம்பித்தீர்கள்னா இதுக்குள்ளே எவ்வளவு ஆச்சரியகரமான செய்திகளும் தகவல்களும் இருக்குங்கிறத நீங்கள் திரும்ப 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 உள்வாங்கி கொண்டே இருக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்கள், மயில்முறை குலத்து உரிமையை மனு முதல் மரபை அப்படின்னு இருக்குது. அந்த மனு முதல் மரபை அப்படிங்கிற சொல் வந்து ரொம்ப முக்கியமானது. அது என்ன சொன்னார்னா, கையை வந்து மந்திரிகிட்ட என்ன சொன்னா, கூனிகிட்ட என்ன சொன்னான்னா, இது வந்து யார் மூத்தவனோ அவனுக்கு பதவி கொடுக்க வேண்டிய வம்சத்தில் வரக்கூடிய சூரிய குலத்தை சேர்ந்தவர்கள். மனு சொல்லியிருக்கிறார், யார் மூத்தவனோ அவனுக்கு பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மரபிலிருந்து வரக்கூடிய இந்த குடும்பத்துக்குள்ளே ராமனுக்கு பட்டம் கொடுக்க வேணாம், பட்டாபிஷேகம் பண்ண வேணாம், நீ சொல்கிறியே, எவ்வளோ பெரிய கேடு செய்கிற அப்படின்னு திட்டுறதா இருக்குது. அந்த மனு முரல் மரபை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நான் இந்த மாபெரும் தமிழ் கனவு என்கிற நிகழ்வுக்கு நீங்கள் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி சாயங்காலம் போன உடனே அல்லது இன்னும் ஒரு வாரம் கழித்து அந்த கூட்டத்துக்கு போனியே, என்ன கற்றுக்கிட்டு வந்த அப்படின்னு நீங்கள் கேட்டால் இந்த சினிமா பாட்டோ இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கு அல்லது முன்னேறி இன்னும் மேலே செல்வதற்கு ஒரே ஒரு பாட்டை உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த பாட்டு முழுமையாக உங்களுக்கு நான் சொல்லுவேன், அதற்கான விளக்கமும் சொல்லுவேன். உங்கள் கையேட்டிலோ உங்கள் கைபேசியிலோ இந்த பாட்டை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு போனதுக்கு பிறகு பெரிய எழுத்தில் இந்த எழுத்தை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கண்ணில் பார்க்கக்கூடிய இடத்தில் அந்த பாடலை பதிவு செய்து வைத்து ஒட்டி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ படிங்க. இன்னையிலேருந்தே ஆரம்பிச்சிருங்க. வீட்டுக்கு போன உடனே வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால் அந்த ஒரே ஒரு பாட்டு போதும். அந்த ஒரு பாட்டில் நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டு மரபு, தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டு இலக்கியம், தமிழ்நாட்டின் முன்னேற்றம், தமிழ்நாடு செல்ல வேண்டிய பாதை, தமிழ்நாடு அடைய வேண்டிய தூரம், எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு அந்த பாட்டு. அது எங்கே இருக்குது, அந்த பாட்டு எங்கே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். புறநானூரில் இருக்குது. அந்த பாட்டு முழுமையாக சொல்வேன். இந்த ஒரு பாட்டை மட்டும் கவனமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த பாடல் வந்து ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்பவர் எழுதிய பாட்டு. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். அது என்ன ஆரியம், அது என்ன திராவிடம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் போய் இணையத்தில் பார்த்துக்கோங்க. அந்த அரசியலுக்குள்ளெல்லாம் நீங்களே புரிந்து தெளிந்து கொள்ளுங்கள். அதற்குள்ளெல்லாம் நான் போல அந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சொன்னது மாதிரியே படின்னு சொல்கிறார். வேறு ஒன்றுமே சொல்லலை. அவர் படித்தா என்ன ஆகும்னு சொல்கிறார். படிப்பின் மூலயமா நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னு சொல்கிறாரு. படிக்காமல் இருந்தால் என்னென்ன ஆகும்னு சொல்கிறாரு. படித்தா நம்ம வீட்டில் எப்படி நடத்தப்படுவோம், வெளியில் எப்படி நடத்தப்படுவோம், சமூகத்தில் எப்படி நடத்தப்படுவோம், எந்த உயரத்துக்கு செல்வோங்கிறத சொல்கிறார். அந்த பாட்டு வந்து முழுமையாக நான் சொல்லிடுறேன், கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. அந்த பாட்டை நீங்கள் என்ன செய்யணும், எழுதி வைத்து படித்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் சொல்லணும். இதை நீங்கள் பரப்பிடணும். இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம், தெளிவு, எல்லாமும் இந்த ஒரே ஒரு பாட்டு தான். இந்த ஒரு பாட்டு மட்டும் கேட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சினிமா கதைக்கெல்லாம் போயிடுவோம். அந்த பாட்டு முழுமையாக சொல்கிற ஒரு தடவை கேட்கலாம். கேட்டுறீங்களா?
உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே. பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவனுள் அறிவுடையோன் 6 அரசு செய்யும். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன்கண் படுமே. இது அந்த பாட்டு. இன்னொரு தடவை சொல்லிடுறேன். உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே. பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் 6 அரசு செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. இது என்ன சார் என்னமோ சொல்கிறீங்க, இது எப்படி சார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள், சாதாரணமாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. நான் விளக்கிடுறேன் உங்களுக்கு. மொத்தமே 15 வரிக்குள் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் இது. எவ்வளவோ விஷயத்தை மனப்பாடம் பண்ணிட்டோம். இந்த ஒரு பாட்டை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. அந்த பாட்டு என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு விளக்கிடுறேன். உற்றுளி உதவி ஒரு பொருள் கொடுத்து பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே அப்படின்னா ஒன்றும் சொல்லலை. எங்கேயாவது கடன் உடனே எங்கேயாவது எக்ஸாம் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, டேர்ம் ஃபீஸு, யூனிஃபார்ம் ஃபீஸு எல்லாத்தையும் கட்டி படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. அது பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் அப்படின்னு அடுத்த வரி சொல்கிறார். அது என்ன? பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் போய் உங்கள் அம்மாட்ட, உங்கள் அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ யாரோ இருந்தாலும் உங்கள் அம்மாட்ட போய், அம்மா என்னையை பிடிக்குமா, தம்பியை பிடிக்குமா, என்ன பிடிக்குமா, தங்கச்சியை பிடிக்குமா அப்படின்னு கேட்டோன்னு உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? எனக்கு 2 பேரும் 2 கண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே நீங்கள் கேட்கக்கூடிய மிகச்சிறந்த பொய் அதுதான். அது ரொம்ப பொய். அது அம்மா பொய் சொல்லவே மாட்டாங்க, நீங்கள் நம்பாதீங்க. உலகத்திலேயே அதிகமாக பொய் சொல்கிறவர்கள் யார்? அம்மா தான் பொய் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு 2 பேரும் 2 கண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 பேரில் யார் நல்லா படிக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் காலையில் எழுந்து எக்ஸாம் அப்போ டீ போட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தெரியாமல் சாப்பாடுக்குள்ளே முட்டையை வச்சு கொடுப்பாங்க இல்லையா? அதான் என்ன சொல்கிறாரு, ஒரு குடி பிறந்த பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியுமா. 2 குழந்தைகள் எந்த குழந்தை நல்ல குழந்தைய படிக்குதோ அந்த குழந்தை மேலே கொஞ்சம் கூடுதலாக ரகசியமாக பாசமாக இருப்பாங்களாம். நீங்கள் இன்றைக்கி போய் செக் பண்ணிடுங்க. நீங்கள் செக் பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே படிக்கிற பிள்ளைங்கிறதுனால உங்கள் அம்மாவுக்கு உங்கள் மேலே பாசம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் படிக்காத பிள்ளைகளுக்கு தான் இதை பற்றி கவலைப்படணும். பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். சரி, முடிஞ்சிருச்சு. இது இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தால் படித்தா வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு சிறப்பு கிடைச்சிரும். வெளியில் என்ன கிடைக்கும்? ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் 6 அரசு செல்லும். அதான் அடுத்து சொல்கிறார். ஒரு குடி பிறந்த இப்போ 100 பேர் இருக்காங்க அப்படின்னாக்க 100 பேரில் யார் சிறந்தவருங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? யார்ப்பா இங்கே உள்ளவங்களே வயசு அதிகம் அப்படின்னு பார்க்க முடியுமா? இங்கே உட்காந்துருக்கவங்களே யார் உயரம் அதிகம் அப்படின்னு பார்த்து கொடுக்க முடியுமா? இங்கே இருக்கிறவங்கள யாருங்க ரொம்ப முன்னாடி பிறந்தது அப்படின்னு பார்த்து கொடுக்க முடியுமா? என்ன சொல்லுவோம்? இங்கே இருக்கிறவங்கள யார் சிறந்தவங்க அப்படின்னா யார் சிறந்த படிப்பு படிச்சிருக்கீங்க, யார் சிறந்த அறிவை கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அவர். வேறு ஒன்றும் சொல்லலை அவர். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது. மூத்தவன் வா அப்படின்னு சொல்லி பதவி கொடுக்கூடாதான். இப்போ நீங்கள் அந்த கம்பராமாயணத்தில் உள்ள யோசிச்சுக்கங்க. அதில் என்ன சொல்லியிருக்காரு? மயில்முறை குலத்து உரிமையை மனு முதல் மரபை. அப்போ மனு அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு? மூத்தவனுக்கு பதவி கொடுக்கணும்னு அவர் சொல்கிறாரு. தமிழ் என்ன சொல்லுது? மூத்தவனுக்கெல்லாம் பதவி கொடுக்கக்கூடாது. இப்போ எவன் படிக்கிறானோ அவனுக்கு பதவியை கொடு, எவன் அறிவோடு இருக்கிறானோ அவனுக்கு பொறுப்பை கொடு. ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகையின எண்ணாது அவருள் அறிவுடையோன் 6 அரசு செல்லும். படித்தவனை அரசு பக்கத்தில் வைத்து கொண்டால் அந்த அரசு நல்லாசாக மாறும் அப்படிங்கிறதான் அந்த பாட்டுக்குள்ளே சொல்கிறார். எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறார் பாருங்கள், ரொம்ப சாதாரணமாக. இதுக்கு அடுத்தது தான் நீங்கள் எல்லோரும் இந்த அரங்கத்துக்குள் அமர்ந்திருப்பதற்கான காரணமாக நான் சொல்வது. நான் கை உயர்த்த சொல்லும்போது 20 பேர் அப்பா அம்மா பட்டதாரி என்று கை உயர்த்தினீர்கள் இல்லையா? அதுக்கு அடுத்த வரி அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவன் அவன் கண் படுமே. அது என்ன சொல்கிறாருன்னா, கீழே இருக்கிறவன் மேலே போயிட்டா மேலே இருக்கிறவன் என்ன ஆயிடுவான்? மேலே இருக்கிறவன் கீழே வந்துடுவான். அப்படி தானே? கீழே இருக்க சக்கரம் மேலே போனால் மேலே இருக்க சக்கரம் கீழே வந்துடும் அப்படி நம்ம நம்புகிறோம் இல்லையா? கல்வி கீழே இருக்கிறவனை மேலே உயர்த்துமே தவிர மேலே இருக்கிறவனை கீழே இறக்காது. அதுதான் கல்வியினுடைய சிறப்பு. கல்வியோட சிறப்பு என்ன? இயற்கையினுடைய விதியையே என்னவா மாற்றிடும். அது என்ன சொல்கிறாருன்னா, வேற்றுமை தெரிந்த 4 சமூகங்கிறதால என்ன நீங்கள் அப்புறம் படிச்சுக்கோங்க. வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவன் அவன் கண் படுமேன்றார்.
அவனுக்கு சமமாயிடுவான். படிச்சிங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? ஏற்றத்தாழ்வுகள் அற்ற ஒரு சமூக மனிதனாக, சமத்துவ மனிதனாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்பதை தான் அந்த பாட்டு சொல்லுது. இப்போ இந்த பாட்டு எவ்வளோ முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இன்றல்ல நாளையல்ல உங்கள் வாழ்க்கை நெடுக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு பாட்டு இந்த பாட்டு. மறுபடியும் நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன். முடிஞ்சதுன்னா சேர்ந்து சொல்கிறீங்களா? விருப்பம் இருந்தால் சேர்ந்து கூட சொல்லலாம். உற்றுளி உதவி உருபொருள் கொடுத்து பிற்றை நிலை முனியாது கற்கை நின்றே பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவனுள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. இந்த பாட்டை மொத்த வாழ்க்கைக்குமானதாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் இந்த பாட்டு எங்கள் கல்லூரிக்கு வந்தார் யுகபாரதி, இந்த பாட்டை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இதனால் வாழ்க்கையில் நான் உயர்ந்தேன் என்று இன்றல்ல, இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து நீங்கள் எல்லோரும் சொல்வீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவ்வளவு ஆகச்சிறந்த பாட்டு அது. இது ஒரே ஒரு பாட்டு. இப்படி சங்க இலக்கியத்துக்குள்ள எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்சம் லட்சம் பாட்டு இருக்கு, லட்சம் லட்சம் வரிகள் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம படிக்க முடியாது. நம்ம வாழுங்காலத்தில் எல்லா வரியும் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் என்னென்ன வரிகள் முக்கியம் என்பதை இந்த மாதிரி சொல்லுகிற பொழுது நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. கண்டதை படித்தால் பண்டிதன் ஆவான்னு சொல்லுவாங்க, அதை நம்பாதீங்க. கண்டதெல்லாம் படிக்காதீங்க. கண்டு எது சரியானதோ அதை படிங்கள். அதான் கண்டு அதை படிங்களே தவிர கண்டதை படிக்காதீங்க. அப்படி குறிப்பாக நீங்கள் வச்சுக்கணும்னா தமிழ் பெருமை மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறது எப்படி சங்க இலக்கியத்துலேருந்து ஒரு பாட்டு சொன்னனும் அதே போல் ஒரு பாட்டு நான் திருக்குறள்லேருந்து சொல்லிடுறேன். அது ரெண்டுத்தையும் வச்சுக்கோங்க. ஒரு கையில் திருக்குறள், ஒரு கையில் சங்க இலக்கியம். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா எந்த துறையிலும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். சிம்பிளாக நான் கேட்குறேன், அதுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் கை உயர்த்தி சொல்லலாம். அறம்னா என்ன? அறம் அப்படின்னு நிறைய கேட்பீங்க. தமிழர்கள் அறத்தோடு வாழ்ந்தார்கள், தமிழ் சமூகம் ஒரு அறச்சமூகம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்கள்ல. அறம்னா என்ன? நேர்மையா, நன்மையா, நீதியா, தர்மமா? அறம்னா என்னப்பா? சாதாரண ஒரு வார்த்தை. அறம்னா என்ன? உண்மை, ஒருவருக்கும் தீங்கு செய்யாமை. சரி, இது எதுவுமே கிடையாது. இவ்வளவு யோசிக்க வேண்டியது கிடையாது. அறம்னா முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க, தர்மம் கிடையாது. அறம் செய்ய விரும்பு அப்படின்னா தர்மம் செய்ய விரும்புன்னு நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம். அது தவறு. அறம்னா தர்மம் கிடையாது. அப்படின்னா என்ன சார் அறம்னா? நம்ம அறம்னா தர்மம் தான் நினச்சிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள். அறம்னா தர்மம் இல்லை. அறம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. தர்மம்னா இன்னொருத்தர் பார்த்துக்கு தர்மம் செய்கிறது அர்த்தம். அறம்னா அப்படி கிடையாது. அறம்னா என்னன்னு இதே மாதிரி எனக்கும் தெரியாது. நான் எங்கிருந்து தெரிந்து கொண்டேங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரே ஒரு திருக்குறள் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் அப்படிங்கிறார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல், இந்த வரியை புரிஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 வார்த்தை தான் உங்களுக்கு யோசிச்சுட்டு வந்தேன். 4 வார்த்தையில் 3 வார்த்தை சொல்லிட்டேன் உங்களுக்கு. மயில் முறை குலத்து உரிமை, மனு முதல் மரபை, அது ஒரு வார்த்தை. வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே, அந்த கண் படும் சொல்லிட்டேன். இப்போ மனத்து கண்ணுன்னு சொல்கிறேன். அந்த கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? மனத்துக்கண், நான் என்ன யோசிச்சு பாருங்களேன். மனத்துக்கண்ணுனா என்ன? மனத்தில் மாசில்லாமல் அப்படின்னு எழுதிட்டு போக வேண்டியதானே. அவர் மனத்துக்கண் மாசிலன் ஏன் எழுதியிருக்கிறாரு? மனத்து கை, மனத்து கால், மனத்து மூக்கு, மனத்து நாசி அப்படியெல்லாம் எழுதியிருக்கலாம்ல. அவர் மனத்து கண்ணுன்னு ஏன் எழுதுறார்? மனத்து கண், அது இலக்கண ஆசிரியர்கள்ட்ட, உரை ஆசிரியர்கள்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? 6ஆம் வேற்றுமை உருபு, அதனால் அவர் எழுதியிருக்கிறான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சரிதான் என்றாலும் கூட நான் உங்களுக்கு புதுதாக ஒரு அர்த்தத்தை சொல்கிறேன். மனத்து கண்ணுன்னு ஏன் சொல்லியிருக்கிறாருன்னா, கண்ணில் ஒரு தூசி விழுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே தேய்ப்பீங்களா? தேய்க்கக்கூடாது இல்லையா? ஒரு வினாடி 2 வினாடி அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அந்த கண் அந்த தூசி என்ன பண்ணும்? வெளியே ஏற்றிடும் இல்லையா? அது மாதிரி மனசில் நீங்கள் ஒரு தப்பான எண்ணம்னா பெருசாக நினைக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து காப்பி அடிக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மனசு என்ன சொல்லும்? டே தப்பு பண்ணுறடான்னு சொல்லும். எப்படி கண்ணில் விழுந்த தூசியை கண்ணே வெளியேற்றுகிறதோ அதுவால் மனதில் விழுந்த தூசியை, மனதில் விழுந்த தீய எண்ணங்களை மனமே வெளியேற்றி விடும் என்பதற்காக தான் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் அப்படின்னு அவர் சொல்கிறார்.
ஒரே ஒரு சொல் தான். நீங்கள் அந்த கண்ணு இந்த கண்ணையும் வச்சுக்கோங்க. அந்த மனத்துக்கண்ணையும் அவன் கண் படுமையும் வச்சுக்கிட்டிங்கன்னா, திருக்குறளில் ஒரு கண்ணு, சங்கலிக்கத்தில் ஒரு கண்ணுன்னு வச்சுக்கிட்டா உங்கள் அம்மா சொன்ன 2 கண்ணாவும் நீங்கள் மாறிடலாம். அதனால் ரொம்ப சின்ன சின்னதாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு சில வார்த்தைகள் கிடைக்குது அப்படின்னா, புரியல அப்படின்னாக்க நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, தினசரி ஒரு குறள், அது கூட கஷ்டமாக இருக்குன்னா 1 மாதத்துக்கு ஒரு குறள் படிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குறள் இருக்குது, அந்த குறள் வந்து மொத்தமாக நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே ஒரு 100 குறள் படித்து மனப்பாடம்லாம் பண்ண போகிறதில்ல. நம்ம ஒரே ஒரு குறள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு எவ்வளோ பேர், ஒரு 200 திருக்குறளுக்கு உரை வந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த சொல்லி ஏன் இப்படி சொல்லியிருக்காரு, இந்த சொல்லி ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. இந்த அறம்னு சொன்ன உடனே ஒரு ஞாபகம் வருது. கென்யாவில் ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு ஒரு முறை. நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம், அல்லது இன்றைக்கி போய் நீங்கள் திருப்பி பார்த்துருங்க சாயங்காலமாக. அந்த கென்யா நாட்டு வீரரும் ஒரு ஸ்பெயின் நாட்டு வீரர் 2 பேரும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடினாங்க. 3000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நினைக்கிறாரு. அந்த கென்யா நாட்டு வீரர் என்ன பண்ணுவார், அவர் தான் ஃபஸ்ட்டு ஜெயிக்க ஓடிட்டே இருப்பார். 2 பேரும் ஓடிட்டு இருப்பாங்க. அவன் பேர் வந்து ஏபல் முடாய் அப்படின்னு பேர். அந்த ஓட்டப்பந்தய கென்யா நாட்டை சேர்ந்த பேர் வந்து என்ன, ஏபல் முடாய். அவர் பின்னாடி வந்த ஒரு ஸ்பெயின் நாட்டு வீரர் பேர் வந்து இவான் பெர்னாண்டஸ். இவங்க 2 பேரும் ஓடிட்டு இருப்பாங்க. இந்த ஏபல் முடாய் என்ன பண்ணுவார், வெற்றி கோட்டை தொடுவதற்கு முன்பே நின்றுவார். ஏன்னா அந்த கோட்டை தொட்டால் தான் வெற்றிங்கிறத அவருக்கு புரியாது. நம்ம வந்துட்டோமே அப்படின்னு நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அவர் நினச்சி நின்றுவார். ஆனால் கோட்டை தொட்டால் தான் வெற்றி. இப்போ பின்னாடி வந்து இவான் பெர்னாண்டஸ் ஓடியாந்துட்டு இருக்கார். அவர் வந்து என்ன சொல்லுவார், ஓடு ஓடுன்னு சொல்லி ஸ்பெயினில் சொல்லுவார். ஸ்பெயினில் சொன்னால் முன்னாடி இருக்கிறவருக்கு, கென்யா நாட்டு வீரருக்கு ஸ்பெயினில் தெரியாதுல்ல, அவர் பாட்டுக்கு நின்றுட்டே இருப்பார். உடனே இந்த இவான் பெர்னாண்டஸ் பின்னாடி வந்த 2வது வந்த அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஏபல் முடாயை தள்ளி விட்டுருவார். தள்ளி விட்டோடனே அவருடைய கால் வந்து இயல்பாக போய் அந்த வெற்றி கோட்டை தொட்டுவிடும். கொஞ்சம் நினச்சிருந்தா இவர் ஓடி இருக்கலாம். ஆனால் இவர் ஓடாமல் என்ன பண்ணிட்டாரு, இவர் நின்றுட்டு அவரை ஜெயிக்க வச்சிட்டார். இயல்பாக அவர் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்தவர், அவர் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஜெயிக்க வச்சிட்டார். இப்போது அந்த இவான் பெர்னாண்டஸ் முடிஞ்ச உடனே போட்டியெல்லாம் பரிசெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு இவான் பெர்னாண்டஸ்ட்டை கூப்பிட்டு கேட்பாங்க, ஏங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வந்து 2 அடி கால் வச்சுருந்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அவர் தான் முன்னாடி வந்தார், ஏபல் முடாய் தான் முன்னாடி வந்தார். இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கிறத யோசிக்காமல் அவரை எதுக்கு ஜெயிக்க வச்சிங்க? அவர் தான் விட்டுட்டார்ல, அவ்வளோ தூரம் வெற்றி கோடு எதுங்கிறத தெரிந்திருந்தும் கால் வைக்காமல் விட்டுட்டார். அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் தானே ஜெயிச்சிங்க அப்படின்னு நீங்கள் தானே ஜெயிச்சிருக்கணும், நீங்கள் தான் ஜெயிச்சேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. ஏன் அவருக்காக அவரை தள்ளி விட்டு அவர் ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னு கேட்டோடனே இவான் பெர்னாண்டஸ் சொன்னார், வெற்றி என்பது யாருக்கு விதிக்கப்பட்டதோ, வெற்றி என்பதை நோக்கி யார் ஒருவர் முன்னேறுகிறாரோ அவருக்கு துணையாக இருப்பதும் வெற்றியாளன் தான். அதனால் அறத்தோடு வெற்றிகிற அறத்தினால் வருவதே இன்பம். நான் வெற்றி அடைந்ததை விடவும் நான் ஆகப்பெரும் சந்தோஷம் அடைவது அவர் வெற்றி அடைவதற்கு உதவியாக இருந்தேன் என்பது தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அறம்ங்கிறது உலகத்தில் இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்திலும் இப்படி ஒரு அறம் இருக்கிறது. இந்த அறம் தான் ரொம்ப முக்கியம். இது தர்மம்னு சொல்ல முடியுமா, இது நன்மைன்னு சொல்ல முடியுமா, நீதினு சொல்ல முடியுமா? அப்போ அறம்ங்கிற சொல்லுக்கு வந்து எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இவான் பெர்னாண்டஸை பற்றி புரிஞ்சுக்கிட்டா இப்போ ஏபல் முடாய் பேர் யாருக்குமே தெரியாது, ஏன்னா அவர் தான் பரிசு வாங்கினார், அதோடு முடிஞ்சு போச்சு அவருக்கு. ஆனால் அறத்தோடு வாழ்ந்ததால், இன்னொரு வெற்றிக்கு உதவி செய்ததால், இன்னொரு நம்பிக்கைக்கு பாத்திரமானதால் அவன் என்ன சொன்னான், இவான் பெர்னாண்டஸ் தான் வரலாற்றில் நின்று கொண்டு இருக்கிறான். அவங்க அம்மா வந்து சொன்னாங்களா, நீ பரிசு வாங்கிட்டு வந்திருந்தா கூட எனக்கு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டேன் தம்பி, இன்னொருவன் பரிசு வாங்குவதற்கு உதவியாக அவன் விட்ட இடத்தை தொட்டு காட்டினாயே, அதற்காக நான் உன்னை பாராட்டுகிறேன்னு அவங்க அம்மா முத்தமிட்டாங்களே, என் அம்மா கொடுத்த அந்த முத்தம் தான் ஆக சிறந்த பரிசு அப்படின்னு இவான் பெர்னாண்டஸ் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. இவான் பெர்னாண்டஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் கூகுளில் போய் தேடி பார்த்தீங்கன்னா இந்த தகவல் மொத்தமும் வரும். ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமும் திரும்ப திரும்ப நமக்கு என்ன விதமான உத்வேகத்தை, உந்துதலை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும். தமிழ் வந்து ரொம்ப சுவையாகவும் ரொம்பவும் திரும்ப திரும்ப நினைத்து பார்க்கிற பொழுது ஞாபகங்களை, அனுபவங்களை தரக்கூடிய அற்புதமான ஒரு மொழி அப்படிங்கிறது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா உலகத்தில் 5617 மொழிகள் பேசப்படுகிறது. இந்த 5617 மொழிகளில் பேசக்கூடியவர்கள் குறைஞ்சது ஒரு 700 கோடி பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 700 கோடி பேரில் வெறும் 12 கோடி பேர் மட்டுமே பேசக்கூடிய இந்த தமிழ் மொழி உலகத்தின் மூத்த மொழி அப்படிங்கிற ஒரு இடத்தை பிடிக்குது. அப்படின்னா இந்த மொழியில் பிறந்ததற்காக நாம் எவ்வளவு பெருமிதம் கொள்ள வேண்டும் என்பதை நினைத்து உங்கள் கைகளை ஒரு முறை சந்தோஷப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மொழியில் பிறந்ததற்காகவும் இந்த மொழியை பேசுவதற்காகவும் நம்ம பெரிய பயிற்சியெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நமக்கு தெரிந்த விஷயத்தையே நாம்
திரும்ப திரும்ப யோசித்து பார்த்தா போதும். ஒரு சினிமா பாட்டு கேட்குறோம் அப்படின்னா அந்த சினிமா பாட்டுக்குள்ளே ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க? ஒரு சின்ன சினிமா பாட்டு நான் சொல்கிறேன் பாருங்க. நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னால், என் இடது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் இந்நாள் நன்னாள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆண் பாடும் பொழுது நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னால் என் வலது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் இந்நாள் நன்னாள்னு வரும். ஏன் ஆணும் பெண்ணும் சமம் தானே சொல்கிறோம்? ஆணும் வலது கண்ணு துடித்ததுன்னு பாட வேண்டியதானே, பெண்ணும் வந்து இடது கண்ணு துடித்ததுன்னு பாட வேண்டியதானே? ஏன் ஆண் ஒரு மாதிரி பெண் ஒரு மாதிரி பாடுறான்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கனாலே உங்களுடைய சிந்தனையில், உங்களுடைய எண்ணத்தில், உங்களுடைய பார்வையில் ஒரு புதிது தோன்றிடும். ஏன் இது இடது கண் நல்லது, ஏன் இது வலது கண் நல்லது, ஆணுக்கு ஏன் வலது நல்லது, பெண்ணுக்கு ஏன் இடது நல்லது அப்படின்னா, தத்துவமாகவும் அரசியலாகவும் கூட நான் சொல்கிறேன், பெண்ணுக்கு எப்போதும் இடது தான் நல்லது, வலது ஒருபோதும் நல்லதில்லை. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வரும்பொழுது வலது கால் எடுத்து வச்சுவான்னு சொல்லுவாங்க. வலது கால் எடுத்து வச்சுவான்னு சொல்கிறது யாருக்கு நல்லது? புகுந்த வீட்டுக்கு நல்லது, பொண்ணுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இப்போ வலது கால் எடுத்து வச்சு வான்னு சொல்கிற இந்த பாட்டு வந்து இடது கண்ணும் துடித்ததுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, எம்ஜிஆர் பாட்டு. அவ்வளோ தூரம் அது எம்ஜிஆர் பாட்டு சார், அதெல்லாம் யார் சார் கேட்டிருக்கா அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் நம்ம விஜயகாந்த் நடித்த ஒரு சின்ன கவுண்டர்னு படம் வந்துச்சு. அதில் ஒரு பாட்டு இருக்குது, கூண்டுக்குள்ளே எண்ணெய் வச்சு கூடி நின்று ஊற வச்சுன்னு ஒரு பாட்டு இருக்குது இருக்கா. அந்த பாட்டில் கண்ணு வலது கண்ணு தானாக துடிச்சதுன்னா ஏதோ நடக்கும்னு பேச்சுன்னு அதில் ஒரு வரி இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் கேட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா, இதே வலது கண்ணு பொண்ணுக்கு துடிக்கணும், இடது கண்ணு துடிக்கக்கூடாதா? ஆணுக்கு இடது கண்ணு துடிச்சாதான் நல்லதா, வலது கண்ணு துடிச்சா நல்லது இல்லையா? இப்படிலாம் யோசிச்சு பார்த்தா இது எங்கெங்கெல்லாம் இருக்குது? சங்க இலக்கியத்தில் இருக்கிறது, திருக்குறளில் இருக்கிறது, பக்தி இலக்கியத்தில் இருக்கிறது, சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது, பெருங்கதையில் இருக்கிறது, அப்படி வரிசையாக இருக்குது. ஒரு மரபு, ஒரு ஐதீகம், ஒரு சடங்கு, ஒரு சொல், ஒரு பண்பாடு, ஒரு மரபு, ஒரு வேர் என்பது இன்றைக்கு வருவதல்ல. இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்லெண்ணெயிலேருந்து உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்படி சுற்றி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும். தமிழில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு வந்து என்னென்னா, நான் பார்க்கும்போது ஒன்று, நீங்கள் பார்க்கும்போது ஒன்றா இருக்கும். இப்போ மனத்துக்கண் மாசிலனுக்கு நான் ஒரு குறள் விளக்கம் சொல்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு குறள் இருக்குது, வேலன்று வெற்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாதெனின் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. அது என்ன சார் வேலன்று வெற்றி தருவதா? வேல் வெற்றி, வெற்றி வேல் வீரவேல் நம்ம சொல்கிறோம். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? வேல் அன்று வெற்றி தருவதுங்கிறார். இன்றைக்கும் நம்ம வெற்றிவேல் வீரவேல்னு சொல்கிறோம். ஆனால் வேல் அன்று வெற்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாதெனின் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அவர் சொல்லிட்டு போயிட்டார். சனாதனம் வெற்றி தராது, ஜனநாயகம் தான் வெற்றி தரும். நல்லாட்சி எவன் செலுத்துகிற, ஜனநாயகத்தை எவன் பின்பற்றுகிறானோ அவனே வெற்றி பெறுவான். கோல் என்கிற வெற்றிவேல் முருகனுக்கு என்கிற அந்த சனாதனம் வெற்றி பெறாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரு இன்டர்பிரேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கும் அது பொருந்தும். இதுதான் தமிழினுடைய ஆகப்பெரும் சிறப்பு. எனவே நீங்கள் திரும்ப திரும்ப யோசிப்பது அல்லது தெரிந்து கொள்வது எல்லாம், இப்போ நம்ம கேள்வி பதிலுக்குள்ளே நிறைய சினிமா பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுவோம். நான் சொல்ல விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு தெரியாத விஷயத்தை ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி நிறைய இணையத்தில் நிறைய வசதி இருக்குது. ஒரு வார்த்தையை அப்படி தட்டி நீங்கள் பார்த்தால் உங்களுக்குள் ஆகச்சிறந்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் வந்து இரும்பு பயன்பாடு இருந்தது அப்படின்னு நம்ம காணொலியில் பார்க்கும்பொழுது ஒரு வரி போச்சு இல்லையா? காணொலியில் 5000 வருடத்துக்கு முன்பே நம்மளாம் இரும்பை பயன்படுத்தியிருக்கோம், இரும்பினுடைய தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் இருந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது எப்படி? இதுக்கு என்ன ஆதாரம்? இதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும்ல. இன்றைக்கி நம்ம ஆதாரம்லாம் கொடுத்து உலகம் ஒத்துக்கொண்டதுங்கிறது வேற. ஆனால் இதுக்கு ஏதாவது எங்கே சார் இதெல்லாம் என்ன பாட்டெல்லாம் பெருசாக சொல்கிறீங்களே, இதெல்லாம் தமிழில் இருக்கா அப்படின்னா இருக்குது. அகநானூரில் 202வது பாட்டு, அந்த பாட்டு போய் நீங்கள் அப்புறம் படிச்சுக்கங்க. அந்த பாட்டில் ஒரு காட்சி இருக்குது, அந்த காட்சி மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். அதில் அந்த பாட்டு வந்து எழுதுனது ஆவூர் கிழார் கண்ணனார் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின, ஆவூர் கிழார் மகனார் கண்ணனார், அந்த கண்ணனாருங்கிறவர் எழுதின பாட்டு அது. அதில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு காட்சி, அந்த காட்சியை மட்டும் நான் விவரித்து சொல்கிறேன். ஒரு மலையடி வாரம், அது கீழே ஒரு வேங்கை மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே 2 யானை, ஒரு ஆண் யானை பெண் யானை, ரெண்டும் லவ் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ வந்து பெண் யானை வந்து ஆண் யானையை பார்த்து கேட்குது, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு கேட்குது. வழக்கமாக எல்லா பெண் யானையும் ஆண் யானையை பார்த்து என்ன கேட்கும்? ஏன் லேட்டாக வந்தேன்னு தான் கேட்கும். உடனே அது வந்து இப்படி திரும்பி பார்க்குது. ஆண் யானை உடம்பு ஃபுல்லாக என்ன இருக்கும்? நகைக்கீரலாக இருக்கும். உடனே பெண் யானை கேட்கும், என்னது இப்படி நகைக்கீரலாக இருக்குது, ரத்தமாக வலியுதே அப்படின்னு கேட்கும்.
இல்லை வர வழியில் ஒரு புலி கொஞ்சம் பிரச்சனை பண்ணிச்சு, அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். அதுக்கு எனக்கு சண்டை நடக்கும்போது உடம்புல கீறிடுச்சு, அதான் ரத்தம் அப்படின்னு சொல்லும். ரொம்ப எரியுதா அப்படின்னு கேட்கும். ஏன்னா லவ் பண்ணிகிட்டுல இருக்காங்க, லவ் பண்ணும்போது தான் எரியுதா, கோவம் வருதா, சாப்பிட்டியா இப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? அந்த யானையும் கேட்டுருச்சு அதே மாதிரி. கேட்ட உடனே பெண் யானைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. உடனே என்ன பண்ணும், தன்னுடைய துதிக்கையை எடுத்து பெருமூச்சு விடும். பெருமூச்சு விட்டால் என்ன, ஒரு காற்று வரும் இல்லையா? அந்த புண்ணின் மீது, அந்த கீரல் மீது அந்த காற்றை ஊதுகிற பொழுது அந்த காற்று என்ன ஆகுமா, துதிக்கை எடுத்து ஊதும் போது என்ன ஆகும், அந்த காற்று யானையின் மீது படுவதற்கு முன்பாக வேங்கை மரம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற மலர்கள் மீது படுமா. அந்த மலர்கள் எப்படி இருக்கும், வேங்கை மலர் நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா இன்றைக்கி போய் நீங்கள் பார்த்துருங்க. சிவப்பும் மஞ்சளும் கலந்துருக்கும் அந்த வேங்கை மலர். அந்த வேங்கை மலரில் படுறதுனால அந்த வேங்கை மலர் வந்து நெருப்பு பொறி போல் பறந்து கீழே விழுந்ததுன்னு கண்ணனார் எழுதுவார். அந்த நெருப்பு பொறி போல் கீழே பறந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன எழுதுவார்னா, கொல்லன் குறுகு ஊது மிதி உலை பிதிர்வின் அப்படின்னு இருக்கும். குறுகு ஊதி அப்படிங்கிற அந்த சொல் இருக்கு இல்லையா, குறுகு ஊது மிதி உலை அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாட்டுக்குள்ளே ஒன்றும் கிடையாது. அந்த மூச்சு வந்து யானை விடுகிற பொழுது அந்த நெருப்பு பூக்கள் எப்படி விழுந்துச்சுன்னா, சம்மட்டியால் அடிக்கிற பொழுது எப்படி நெருப்பு பொறி பறக்குமோ அப்படி அந்த பூக்கள் உதிர்ந்தது, அப்படி அந்த பூக்கள் இருந்ததுன்னு சொல்கிறான். ஒரே ஒரு சின்ன காட்சி தான் அது. ஆனால் குறுகு ஊதி மிதி உலை அப்படிங்கிற அந்த சொல் இருக்கு இல்லையா, அந்த ஊது, குறுகு ஊது மிதி உலை அப்படிங்கிற ஊதுங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ சாதாரணமாக உங்கள் காதில் தோடு கிட்ட அறந்துருச்சுன்னா, செயின் கிண்ணு அறந்துருச்சுன்னா, நீங்கள் உடனே கொண்டு போய் ஒரு ஜுவல்லரிஸ்ட்டை கொண்டு போனீங்கன்னா அங்கே ஒரு அண்ணன் என்ன பண்ணுவார், நெருப்பு வச்சு ஊதி பற்ற வச்சு கொடுப்பார் இல்லையா? அது மாதிரி சம்மட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெல்டிங் ஷாப்லலாம் ஒரு பொறி பறக்கும். இந்த பாட்டை ஒரு 2000-3000 வருடத்திற்கு முன்பாக ஒரு காதல் உணர்வை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல குறுகு ஊது மிதி உலை அப்படிங்கிற அந்த சொல்லு வந்துச்சுன்னா, அந்த காலத்திலேயே நாம் இரும்பை அடிக்கக்கூடிய சம்மட்டி தொழில்நுட்பத்தையெல்லாம் வைத்திருந்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? அப்படி இருக்கும். ஒரு பாட்டு, ரொம்ப சின்ன பாட்டு தான், அதில் இன்னொரு வரி இருக்குது, இரும்பு செய் கொல்லன் வெவுளை தெளித்த அப்படின்னு. அதாவது நெருப்பு பயங்கரமாக இரும்பை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு தண்ணி எடுத்து ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி என்ன ஆகிடும், காணா போயிடும் இல்லையா? எனக்கு இருக்கிற வருத்தம் என்பது, என்னை பிரிந்தவன் வருவானா சேருவானா என்று நான் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும்போது தோழி வந்து ஆறுதல் சொல்கிறான். உடனே அவள் என்ன சொல்கிறான்னா, நெருப்பு மேலப்பட்ட தண்ணி மாதிரி நீ சொன்ன ஆறுதல் என்னுடைய வேதனையை கொஞ்சம் போக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா வெவ்வுளை இரும்பு செய் கொல்லன் வெவ்வுளை தெளித்த நீர்த்துளி போல் அப்படிங்கிறதே யோசிச்சு பார்த்துங்க. அப்படி ஒரு நெருப்பு உலை இருந்திருக்கணும். இதெல்லாம் இருந்தால்தான் அந்த ஓமைகள் வரும் இல்லையா? சும்மா ஒரு ஓமை வராது. எனவே அப்படி சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் பிடித்து கொண்டு போனால் ஒரு பாடலுக்குள்ளும் இருக்கக்கூடிய இந்த தமிழை நீங்கள் உற்றுணர்ந்தீர்கள் என்றால், என் குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள்ளலாம், அறிவை விரிவு செய்யலாம், அகண்டமாக்கலாம், விசால பார்வையால் மக்களை விழுங்கலாம். நன்றி, வணக்கம். சிரிப்புடன் கூடிய உங்களது கலகலப்பான பேச்சு எங்களை சிந்திக்கவும் வைத்தது. நன்றி ஐயா. மாபெரும் தமிழ் கனவின் நோக்கம் தற்கால தலைமுறைகளிடம் தமிழரின் மரபையும் பண்பாட்டையும் எடுத்து சென்று சேர்ப்பது. இது எதிர்கால தலைமுறைகளுக்கும், ஏன் இந்த மண்ணின் கடைசி மனிதன் வாழும் வரையிலும் தமிழ் மிச்சப்படும் என்பதை எடுத்துரைக்கும் விதமாக பிஞ்சுகளின் தமிழ் பேச்சை காண்போம். இப்போது காகினியின் முத்தமிழின் முழக்கம். அனைவரும்